தமிழ் கேட்க குழுமி இருக்கும் பன்னாட்டு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு எழுத்ததிகாரத்தில் இறுதியாக அமைந்த, அதாவது 9வதாக அமைந்த குற்றியலுகர புணரியலை தொடக்கத்திலிருந்து நாம் காண்கின்றோம். இது மிக இன்றியமையாத ஓர் இயல். ஏனென்றால் சொற்களில் பல சொற்கள், வல்லெழுத்துக்களில் முடியாத சொற்கள், முடிய மாட்டாத சொற்கள். ஏனென்றால் தமிழில் வல்லெழுத்துக்களாகிய மெய்யெழுத்துக்களை கொண்டு சொற்கள் முடிவதில்லை. பாக், வாக், காட் என்றெல்லாம் வருவதில்லை. அப்படி வருகிற போது ஒரு உகரத்தை சேர்ந்து கொள்ளும். ஒரு வல்லெழுத்துக்களின் மீது, ஒரு சொல்லின் இறுதியில் வல்லெழுத்தின் மீது ஏறி வருகின்ற உகரத்துக்கு பெயர் குற்றியல் உகரம். அது தன் மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். இப்ப எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஊ என்று சொல்லுகிற போது நம்முடைய இதழ் குவிகிறது. தனியாக ஊ என்று சொல்லுகிற போது இதழ் குவிகிறது. ஆனால் பாட்டு, காற்று என்று சொல்லுகிற போது இதழ் குவியவில்லை. எனவே இது குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் பிற எழுத்துக்களின் மீது ஏறி வராது, வல்லெழுத்துக்களின் மீதுதான் ஏறி வரும். அப்படியானால் வல்லெழுத்துக்கள் எத்தனை? வல்லெழுத்துக்கள் 6. அது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்று 6 வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வருகிற உகரம் பு, சு, டு, து, பு, ரு என வரும். இந்த குற்றியலுகரத்தை மாத்திரை குறைந்து ஒலிக்கும் என்று நாம் பார்த்தோம். தனியாக ஊ என்று சொல்லுகிற போது அது ஒரு குறில். ஊ என்பது ஒரு குறில். அந்த ஊ என்று சொல்லுகின்ற குறில் எழுத்து ஒரு மாத்திரை பெறும் என்பது இலக்கணம். தனியாக சொல்லுகின்ற உகரம் குற்றெழுத்து, அது ஒரு மாத்திரை பெறும் என்பது நம்முடைய இலக்கணம். ஆனால் குற்றியல் உகரம் வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வருகின்ற உகரம் அரை மாத்திரை பெறும். ஆகவே அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கக்கூடியதனை நாம் குற்றியல் உகரம் என்று சொல்லுகிறோம். தெளிவுக்காக சொல்லுகிறேன். வேறு எழுத்துக்களின் மீது இந்த உகரம் ஏறி வந்தால் என்று ஒரு வினா. கதவு என்று இருக்கிறது. அந்த வகரத்தின் மீது ஏறி வருகிற உகரம், இவ்வு என்ற எழுத்தின் மீது ஏறி வருகிற உகரம், இது குற்றியல் உகரம் இல்லை. இது ஓரளவு நிறைவாக ஒலிக்கப்படுகிறது. இதனை முற்றியல் உகரம் என்று சொல்ல வேண்டும். கதவு என்று சொல்லுகிற போது முற்றியல் உகரம். அதே போல பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வருகின்ற உகரம் எல்லாம் முற்றியல் உகரம் ஆகா, அவை முற்றியல் உகரம் எனப்படும். இந்த ஒரு தெளிவோடு அடுத்தபடியாக 2வது மிக இன்றியமையாதது குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் என்பது. குற்றியல் உகரம் 6 வகைப்படும் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். இது தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னிருந்து வருகிற ஒரு பாகுபாடு. தொல்காப்பியர் கூறுகின்ற பற்பல செய்திகள் அவருக்கு முன் 100-100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வரக்கூடிய மரபு இலக்கண செய்திகள் என்பதை நாம் அறிதல் வேண்டும். தமிழுக்கு முதல் நூல் அன்று தொல்காப்பியம், கிடைப்பவற்றுள் முதல் நூல் தொல்காப்பியம். ஆகவே 6 வகையாக தொல்காப்பியர் பகுத்து காட்டுகிறார். என்னென்ன 6 வகை, எப்படி 6 வகை பகுத்தார் என்றால், வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வருகிற உகரத்திற்கு பக்கத்தில் வல்லெழுத்துக்களின் மீது ஏறி வருகிற உகரம் ஈற்றிலே இருக்கின்றால், ஈற்றுக்கு அயலாக இருக்கக்கூடிய எழுத்து எதுவோ அதை கொண்டுதான் இந்த 6 வகை பகுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, நாகு என்று சொன்னால் இக்கு கூட்டல் ஊ, குற்றியலுகரம் வல்லெழுத்துக்கள் மீது ஏறி இருப்பது. அதுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து இருக்கிறது? நா என்ற நெடில் இருக்கிறது. ஆகவே இதற்கு பெயர் நெடில் தொடர் குற்றியலுகரம்.
இது ரெண்டே எழுத்தில் வருவது இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும். அதனால அதுக்கு இன்னொரு பெயர் ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரம். சரி, வல்லெழுத்துக்களோடு சேர்ந்து வருகிற உகரம் ஈற்றயலில் ஒரு வல்லெழுத்தை பெற்றிருந்தால் அது வன்றொடர் குற்றியலுகரம். வாக்கு வன்றொடர் குற்றியலுகரம். பங்கு என்று மெல்லெழுத்தை பெற்றிருந்தால் மென்றொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை பெற்றிருந்தால் எஃகு ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்று, அதேபோல உயிரெழுத்துக்களை பெற்றிருந்தால் வரகு அகரம் வருகிறது, அதனால வரகு உயிர் தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் வெய்து என்றால் இடைத்தொடர் குற்றியலுகரம். சால்வு என்றால் இடைத்தொடர் குற்றியலுகரம். இவ்வாறு ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர்மொழி குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், ஆயிரம் ஒன்றே உகரம் குறுகிடம். இந்த 6 தான் உகரம் குறுகக்கூடிய இடங்கள். இவற்றில் பல சொற்கள் வருகின்றன. எடுத்துக்காட்டாக 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 7 தவிர 10 எண்களில் எல்லாமே குற்றியலுகரத்தில் முடியக்கூடியனவாக இருக்கின்றன. 7 தவிர. அப்ப 7 என்ன? 7 ஏன் குற்றியலுகரம் இல்லை? அது வல்லெழுத்தின் மீது ஏறி வரவில்லை. பிறகு என்ன எழுத்தின் மீது ஏறி வருகிறது? இடையெழுத்தின் மீது ஏறி வருகிறது. எனவே அது முற்றியலுகரம். இப்ப தெளிவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். 7 என்பது முற்றியலுகரம். 10 மற்ற எல்லா எண்களும் குற்றியலுகரம் சார்ந்தவை என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஒவ்வொன்றுக்கும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். தெளிவுக்க இந்த இயல் மட்டும் கொஞ்சம் மெதுவாகத்தான் செல்ல வேண்டும். இந்த இடத்துல வண்டி வேகமாக போய்கொண்டிருக்கிற போது 80ல போய்கொண்டிருக்கிற போது ஒரு சிறு பலகை இருக்கும். 40 மைல்ல போக வேண்டும், 20 மைல்ல போக வேண்டும், பள்ளிக்கூடம், ஆகவே இங்கு இன்னும் குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்பது போல நாம் இப்ப கொஞ்சம் மெதுவாக போக வேண்டும். இந்த இடம் இது எழுத்தெண்ணி படிக்கக்கூடிய ஒரு கலை இலக்கணம் என்பது, மாத்திரை எண்ணி படிக்கக்கூடிய கலை இந்த இலக்கணம் என்பது. மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற் காரணம் நோக்கணப்படுமே. இந்த மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களான்னு பாருங்க. அதாவது ஒரு சொல்லிலே மட்டுமே பொருள் இல்லை, சொல்லுக்குள்ளே ஒரு மாத்திரையில் கூட பொருள் இருக்கிறது. மாத்திரைன்னு கை நொடிக்கக்கூடிய அளவு, கண் இமைக்கக்கூடிய அளவு, அப்படி ஒரு ஒலியிலே கூட ஒரு பொருளை வேறுபடுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று பேசுகிறான். அதனால செய்யுளை படிக்கிற போது நான் வந்தேன் என்பதற்கும் நானும் வந்தேன் என்பதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தான் அப்படி சொல்லுகிறான். ஒவ்வொரு மாத்திரையிலும் ஒரு பொருள் தொக்கி இருக்கிறது. ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டாக அகநானூற்றிலே 4வது பாட்டை எடுத்துக்காட்டாக பேராசிரியர் காட்டுவார். தொல்காப்பியத்துக்கு உரை வரைகின்ற பேராசிரியர் என்ற பெரிய ஞானி அகநானூற்றிலே நான் குறுங்குடி மருதனார் பாடிய 4வது பாட்டை இந்த நோக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டாக காட்டுவார். இந்த நோக்கு அப்படி பார்க்கணும். அதுல 2 அடி படிச்சு பாருங்க. அகநானூற்றுல முதல் 2 அடி அந்த குறுங்குடி மருதனார் பாட்டுல, அதற்கு பேராசிரியர் உரை எழுதி இருப்பதை தொல்காப்பியத்திற்கு எழுதும் போது அதற்கு உரை எழுதியிருக்கிறார். அப்ப அதை படிக்கும் போதுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த பேராசிரியர் பெருமகன் எல்லா நூற்பாக்களுக்கும் உரை எழுதியிருந்தார், மிகச் சிறப்பாக இருக்கு. அதே போல பெருமக்களுடைய உரையெல்லாம் நமக்கு பலருடைய உரை முழுமையாக கிடைக்கவில்லை. இளம்பொருளுடைய உரை முழுமையாக கிடைத்திருப்பதற்கு, பொருளதிகாரத்திற்கு கிடைத்திருப்பதற்கு காரணம் ஒரு பெருமகன். யார் அந்த பெருமகன்? அந்த பெருமகன் நாட்டு விடுதலைக்காக போராடுகின்ற போது 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார். வெள்ளையர்கள் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்தார். அதற்கு பிறகு அது மேல்முறையீடு என்று போகிற போது கடைசியாக 6 ஆண்டுகளாக அது குறைக்கப்பெற்றது.
இந்த 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று உள்ளே போகின்ற காலத்து அந்த பெருமகனுடைய தாய் அழுதாள். என்ன சொல்லி அழுதாள் என்றால், இந்த ராமனுக்கு கூட 14 ஆண்டுகள் தானே, உனக்கு 40 ஆண்டுகளானா சிதம்பரம் என்று சொல்லி அழுதார். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் போகின்ற போது என்ன எடுத்துக்கொண்டு போனார் சிறைக்கு என்றால், தொல்காப்பியத்தை, பொருளதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போனார். சிறையில போய் கயிறு திரித்து கையில ரத்தம் ஒழுகின்ற காலத்து, செக்கெடுத்த காலத்து, ஓய்ந்த நேரத்திலெல்லாம் இந்த பொருளதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதில் அலசி ஆராய்ந்து இந்த இளம்பூரணருடைய உரையை பிழையற எடுத்துக்கொண்டு வந்து வெளியே வருகின்ற காலத்து அதனை பதிப்பித்தார். அவ்வளவு துன்பப்பட்டு பெற்ற இந்த இலக்கணத்தை நாம் அவ்வளவு எளிதாக தள்ளிவிட முடியுமா? நம்முடைய உடைமை எவ்வளவு பெரியது, எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவன் நமக்கு கொடுத்தது. இந்த உரையெல்லாம் நாம் படிக்க வேண்டும். அந்த வகையில அவர்களுடைய உரையிலிருந்துதான் நாம் இப்போது பார்க்கிறோம். நாகு, காசு, நாடு, காது, காபு, காரு, ஆறு. ஆறு என்பது ஒரு அழகான குற்றியலுகர சொல். ஆறு. நாகு, நாகு என்றால் இளையது என்று பொருள். நாகு, காசு, நாடு, காது, காபு, ஆறு என்று வரக்கூடியவையெல்லாம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அல்லது ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியலுகரம். இதுக்கு மட்டும் 2 பேர். வீட்டுல சில பிள்ளைகளுக்கு 2 பேர் இருக்கும். அது போல நாகு, காசு, காடு, காது, காபு, காரு என்று வரும். அடுத்தது வரகு, அலசு. ஒரே அலசு அலசுன்னு அலசுறாங்க அப்படின்னு சொல்லுகிற போது அது இடைத்தொடர் குற்றியல். அதே போல வராது என்று சொன்னால் இந்த இடத்துலதான் ஒரு நுட்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வராது என்பதுல 2வது நெடிலாக இருந்தால் கூட இது நெடில் தொடர் குற்றியலுகரம் இல்லை. ஏன் இல்லை என்றால், நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு 2 எழுத்து தான், நாகு, காசு தான். இங்க வராது என்று வந்துவிட்டதனால் இதற்கு உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்ல வேண்டும். மிலாறு, இந்த மரத்துல நிறைய மிலாறு இருக்கும் போல இருக்க என்றால் அங்கும் அதே போலத்தான். அடுத்தது செய்கு, நேர்சு, சால்வு என்று வருவனையெல்லாம் இடைத்தொடர் குற்றியலுகரம். யாரா, லா, வா, லா, லா என்று வருவன. அந்த இடத்துல எல்லாமே மெய்யாக வருகின்றன என்பதை பாருங்கள். செய்கு, நேர்சு, சால்வு என்று வருவன. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் இஹு, கக்சு, ககுடு, ககுது, ககுபு, ககுரு என்று இடையிலே ஆயுத எழுத்தை பெற்று வருவன எல்லாம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். கொக்கு, அச்சு, பட்டு, பத்து, செப்பு, பற்று. அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று என்று வரக்கூடிய எழுத்துக்களை ஈற்றையல் எழுத்தாக பெற்றவை. ஈற்றையல் என்ற அந்த ஒரு சொல்ல நல்லா கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குற்றியலுகரம் ஏறி இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கு பக்கத்துல வரக்கூடிய அந்த எழுத்து. இவ்வாறு 6 வகையான குற்றியலுகரம் வரும் என்று காட்டினார். இதுதான் குற்றியலுகர புணரியல்ல தொடக்கத்துல முதல் நூற்பா. புணரியல் என்றால் சேருகின்ற இயல். குற்றியலுகரம் சேருகின்ற இயல். குற்றியலுகரத்தை ஈராக உடைய சொற்கள் பிற சொற்களோடு சேருகின்ற இயல் என்று பார்க்கணும். பிற சொற்களோடு எப்படி சேரும்? காசா, தாப்பா என்ற வல்லெழுத்துகளோடு சேரும், சில மெல்லெழுத்துகளோடு சேரும், சில இடையெழுத்துகளோடு சேரும். அதனால அந்த பாகுபாட்டை தான் நாம முன்பே பார்த்திருக்கிறோம். இப்ப அவற்றுள் ஈரொற்று தொடர்மொழி இடைத்தொடராக என்ன நுட்பமாக அதனை விளக்குகிறதை விலக்கி உரைக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு விளக்கம், அதாவது ஒரு எக்ஸெப்ஷன். ஈரொற்று தொடர்மொழி இடைத்தொடராக. ஈர்க்குன்னு இருக்கு ஒரு சொல்லு, அதுல 2 மெய் வருகிறது. உடனே யாருக்கும் ஐயம் வந்துவிடும். இது ஈர்க்குன்னு இருக்குத, இரு இருக்கிறதே அது இடையெழுத்து தானே, அதனால இடைத்தொடர் என்று சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. ஈற்றையல் எழுத்து எது வருகிறது அதை பார்க்கணும். ஈர்க்குங்கிறதுல இக்கு தான் வருகிறது. அதனால இது வன்றொடர் குற்றியலுகரம். அதே மொயம்பு என்று வருகிறது,
அது இம் ஈ வருவதனால அது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகாது. இம் வருவதனால, அதற்கு பக்கத்துல இம் வருவதனால அது மென்றொடர் குற்றியலுகரம் என்று இவ்வாறு நாம் பகுத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு மெய் வருகிற போது என்ன இருந்தாலும் ஈற்றயல் வரக்கூடிய மெய்யைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் குற்றியலுகரம் என்ன வகையான குற்றியலுகரம் என்பதனை கண்டறிய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அல்லது கிளப்பினும். இந்த அல்லதுன்னு வருவது அல்வழியை குறிக்கும். அல்வழி என்றால் என்ன என்பதை நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். வேற்றுமை அல்லாதது அல்வழி. ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. அவன் வந்தான் என்று சொல்லுகிற போது நடுவுல எதுவும் மறைந்தில்லை. இதுக்கு பேர் தான் அல்வழி. ஆனால் அவன் சட்டை என்று சொல்லுகிற போது அவனது சட்டை அது மறைந்திருக்கிறது, அது வேற்றுமை. அதனால நடுவுல எதுவும் மறையாமல் வருவதெல்லாம் அல்வழி. உள்ளே உருவுகள் தொக்கு வருவன எல்லாம் வேற்றுமை தொகை. அதனால அல்வழி இந்த இடத்துல அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும். ரொம்ப நுட்பமெல்லாம் இந்த நூற்பாக்களை படிக்கலாம். அல்லது கிளப்பினும் என்றால் அல்வழியை சொன்னாலும் அப்படின்னு சொன்ன தொல்காப்பியர் வேற்றுமை கண்ணும் பாருங்க. கண்ணுங்கிறது ஒரு வேற்றுமை உருவு, ஏழாம் வேற்றுமை உருவு. அந்த இடத்துல ஒரு அதை கொண்டு வேற்றுமை இடத்தும் வேற்றுமை கண்ணும் என்று சொன்னா ஏழாம் வேற்றுமை உருவே வருகிறது. வேற்றுமை கண்ணும் ஆக அல்வழி வேற்றுமை ரெண்டிலும் எல்லா இறுதியும் உகரம் நிறையும். எல்லா இடங்களிலும் இங்கதான் ஒரு நுட்பமான ஒரு செய்தி இருக்கிறது. இது உரையாசிரியர்களாலும் புலப்படுத்தப்படாத ஒரு செய்தியை நச்சினார்க்கினியர் எழுத்ததிகாரத்தில் குறிப்பாக புலப்படுத்தி இருக்கிற ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும், அல்வழியிலும் வேற்றுமையிலும் எல்லா இறுதியிலும் என்ன ஆகும்? உகரம் நிறையும். உகரம் நிறையும்னா இந்த குற்றியல் உகரம் முழுவதாக தனக்குரிய அரை மாத்திரையில் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா இது புணர்ச்சியில குற்றியல் உகரத்தை ஈராக உடைய சொற்கள் பிற சொற்களோடு சேருகிற போது அரை மாத்திரையில குறையாமல் ஒலிக்கும். தனக்குரிய அரை மாத்திரையில குறையாமல் ஒலிக்கும். எப்படி என்றால் பஞ்சு மெலிது, பற்று கண்டான் என்றெல்லாம் வருகின்ற போதெல்லாம், பாக்கு கடிது என்றெல்லாம் வருகின்ற போது, சரி இந்த இடத்துல இதுக்கு இப்படி சொல்றாரு, கொஞ்சம் எண்ணி பாருங்க, ஏதாவது குறையுமோ, எங்காவது குறையுமோன்னு நம்ம ஐயப்பட வேண்டும். இப்ப அல்வடியில பட்டு பெரிது, பாக்கு கடிது, நடுவுல எந்த விதமான உருவம் இல்லைன்னெல்லாம் அல்வடி. பாக்கு தின்றான், இந்த இடத்துல எல்லாம் அந்த உகரம் முழுவதுமாக, குற்றியல் உகரம் முழுவதுமாக ஒலிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது அல்வடியில. வேற்றுமையில எப்படி? காசு பெருமை, காசினால் உண்டாகின்ற பெருமை, மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. வரகு நன்மை, வரகினால் பெற்ற நன்மை. சால்பு பெருமை, சால்வாகிய பெருமை, சால்வினால் உண்டாகிய பெருமை. எஃகு கடுமை, எஃகினது கடுமை. பாக்கு பெருமை, பாக்கினது பெருமை. பஞ்சு மென்மை, பஞ்சினது மென்மை. இதெல்லாம் வேற்றுமை. ஏன்னா வேற்றுமை உருவு தொக்கு இருக்கு. இப்ப அல்வடி வேற்றுமை ரெண்டிலும் வருகின்ற உகரங்கள் புணர்மொழியில் வேறு சொற்களோடு சேருகிற போது தனக்குரிய அரை மாத்திரையில் குறையாமல் ஒலிக்கும் என்பது இலக்கணம்னு பார்த்தோம். ஆனால் சில இடங்கள்ல இந்த அரை மாத்திரையிலும் குறைந்து ஒலிப்பது உண்டு. விதிவிலக்காக சில இடங்களில் குறைந்து ஒலிக்கும். இதைத்தான் இந்த 409வது நூற்பா சொல்லுகிறது. இந்த 409வது நூற்பாவை பார்க்கும்போது நாம என்ன செய்யணும்? எழுத்ததிகாரத்துல 37வது நூற்பாவை பார்க்கணும்.
409வது நூற்பா என்ன சொல்லுகிறது? வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி. அதாவது வந்தொடர் குற்றியலுகரம் இருக்குத, வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி. எதுக்கு வருவதும் வல்லெழுத்தா இருக்குன்னு வச்சுங்க. இதுவும் வல்லொற்று குற்றியலுகரம். எதுக்க வருகின்றதும் வல்லெழுத்தாக இருந்தால், 2 வல்லெழுத்து வருகிற போது என்ன ஆகும் என்றால் கொஞ்சம் மாத்திரை குறைந்து ஒலிக்கும். அதைத்தான் சொல்லுகிறார். தொல்லை இயற்கை நிலைகளும் ஒலித்தே. தொல்லைன்னா இந்த தொன்மைன்னு பொருள். முன்பு சொன்ன பழமையாக சொல்லப்பட்ட அந்த நிலை உரியது. என்ன சொல்லியிருக்காரு? 37வது நூற்பாடு சொல்லியிருக்காரு. இடைப்படிற் குறுகும் இடருமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான. அந்த புணரியல்ல சொல்ற அங்க பாத்துங்கன்னு அப்ப சொன்னாரு 37வது நூற்பாடு. இப்ப இங்க சொல்றாரு. இதை எடுத்து இடைப்படிற் குறுகும் இடனுமாறுண்டே. இந்த நூற்பாவை நெற்று பண்ணுங்க. இடைப்படிற் குறுகும் இடனுமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான. புணரியல்ல சொல்ல போறேன்னு சொன்னாரு, இங்க சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? வந்தொடர் குற்றியலுகரம் வறுமொழி முதலில் வல்லெழுத்தை பெற்று வருகின்ற சொற்களோடு சேர்மையானால் எப்படி இருக்கும்? கொக்கு கடுமை, வாக்குச்சீட்டு அப்படின்னு சொல்லுகிற போது யாரும் இந்த காலத்துல வாக்குச்சீட்டு 2 வாக்குச்சீட்டு போடு அப்படின்னு யாரும் சொல்றதில்லை. வாக்கு சீட்டு தான் இந்த அரை மாத்திரைக்கும் குறைந்து அங்கு ஒலிக்கிறது. பேச்சு பயிற்சின்னு யாரும் சொல்றதில்லை. பேச்சு பயிற்சி தான் ஆற்று பாய்ச்சல். ஆனா இப்ப போடணும். அந்த இது அதிகமாக அந்த உகரம் ஒலிப்பது இல்லை. அரை மாத்திரைக்கும் கீழே குறைந்திருக்கிறது. இத நச்சினார்க்கினியர் இடைப்படிற் குறுகும் இடனமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான என்ற நூற்பாவுக்கு உரை எழுதுகின்ற போது அந்த உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் அவர் என்ன சொன்னாருன்னா 2 எடுத்துக்காட்டு காட்டினார். செக்கு கணை சுக்கு கோடு. செக்கு கணை சுக்கு கோடு. சுக்கு கோடுன்னா சுக்கினது துண்டு. செக்கு கணை, கணைன்னா இந்த கணைய மரம். செக்கு இழுப்பதற்கு ஒரு மரம் இருக்கும், மாடு பூட்டிய மரம், அதுக்கு பேர் கணை. செக்கு கணை. செக்கு கணை சுக்கு கோடு அப்படின்னு காட்டினார். அது அந்த காலத்தில் எப்படி ஒலிக்கப்பட்டது என்றால் செக்கணை சுக்கோடு அப்படின்னா என்பது நச்சினார்க்கினியர் உரையிலிருந்து அறியப்படும். இப்பவும் நாம அப்படிதான் சிலவற்றை தொகுத்து சொல்லிவிடுகிறோம், முழுவதுமாக ஒலிப்பதில்லை. செக்கன, செக்கான்காணி என்று ஒரு இடம் இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்துல. அது இப்ப செக்காணி அப்படின்னு சொல்றான். அது போல சில இடங்களில் சில எழுத்துக்கள் முழுவதுமாக ஒலிக்கப்படுவதில்லை. அப்படி அரை மாத்திரை பெறுகின்ற குற்றியலுகரம் வன்றொடர் குற்றியலுகரத்தில் மட்டும் சில இடங்களில் முழுவதுமாக ஒலிக்கப்படுவதில்லை. அப்ப முழுவதுமாக ஒலிக்கப்படுவதில்லைன்னா என்ன சொல்லணும்? உரையாசிரியர்கள் சொல்லாத ஒன்றை நாம் சொல்லணும். என்ன சொல்லணும்? அரை மாத்திரைக்கு கீழே ஒலிக்கும்னா கால் மாத்திரை. கால் மாத்திரை அளவுதான் இங்க ஒலிக்கும். கொக்கு கடுமை, வாக்குச்சீட்டு, பேச்சு பயிற்சி, ஆற்றுப்பாய்ச்சல்ங்கிற இடத்துல எல்லாம் உகரம் முழுவதுமாக ஒலிக்கப்படுவதில்லை. இது கால் மாத்திரை அளவுதான் ஒலிக்கப்படும். பேச்சு மொழியில அப்படி இருக்கிறது. அதை பதிவு பண்ணியிருக்கிறான். என்ன நுட்பம்! ஒரு மொழியில ஒரு கால் மாத்திரை அளவுதான் வரும் என்று சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் இருக்கின்றன என்று எந்த மொழிகளாவது சொல்லியிருக்கிறானா பாருங்க. கால் மாத்திரை, அது கையை நொடிப்பதுல 4ல் ஒரு பகுதி, கண்ணை இமைத்தல்ல 4ல் ஒரு பகுதி. எப்படி அளந்திருக்கிறார் அந்த ஒலி அளவை? அதுதான் சிறந்த மொழி இலக்கம். சரி, அது ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முற்பட இருந்த ஒரு வழக்கத்தை குறித்து வருகின்ற இந்த நூற்பா. அவ்வளவு தொன்மை இருக்கிறது இந்த மொழிக்கு. ஒரு தொன்மைக்கு எடுத்துக்காட்டாக இந்த நூற்பாவை நாம் காட்டலாம். சரி, அடுத்தது யகரம் வருவழி இகரம் குறுகும் உகரக்கடவி துவரத் தோன்றாது. வருமொழி முதல்ல இப்ப போன நூற்பாவில வல்லெழுத்துக்கள் வந்தால் பார்த்தோம். கொக்கு கடுமைங்கிறதுல கா வல்லெழுத்து, ஆற்றுப்பாய்ச்சல்ங்கிறதுல பா வல்லெழுத்து. இந்த இடத்துல அப்படி வராம வருமொழி முதல்ல யகரம் வருவழி யா வருமானால், யா எப்படி வரும்? யாது.
என்ற அந்த சொல் வறுமையானால் இங்க குற்றியல் உகரம் என்ன ஆகும்? பாக்கு கூட்டல் யாது அப்படின்னு வந்தா, நாகு கூட்டல் யாது என்று வந்தால் இகரம் குறுகும். இங்க எங்க இருக்கு இகரம் அப்படின்னா, நாகு கூட்டல் யாதுன்னா நாகு யாதுன்னு வராது, நாகி யாது, நாகி யாது, நாகி யாதுன்னு வரும். வரகு யாதுன்னா வரகி யாது, குக்கு யாதுன்னா கொக்கி யாது. இந்த இடத்துல இந்த இகரம் குறுகும். உகரக்கிழவி துவர தோன்றாது. இந்த உகரம் அறவே வராது. உகரம் போய் இகரமாகிவிட்டது. இதுக்கு பேர் தான் குற்றியல் இகரம். இது குற்றியல் உகரம் இகரமாக தெரிந்தது. இந்த குற்றியல் உகரம் இகரமாக தெரிந்த இகரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தனப்படுவது யாது அப்படின்னு சொல்லுகிற போது யாது அந்த அந்த இடத்துல வருவது குற்றியல் இகரம் தான். எழுத்தனப்படுவது யாது அப்படின்னு சொல்லுகிற போது யாது அந்த இடத்துல வருகின்ற குற்றியல் இகரம். சரி, அடுத்தது ஈரெழுத்து மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் வேற்றுமையாக வந்தால், ஈரெழுத்து மொழிங்கிறது நெடில் தொடர் குற்றியல் உகரம், அடுத்தது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இந்த இரண்டும் வருமானால், வேற்றுமையாக வருமானால் ஒற்றிடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி, நடுவுல வல்லெழுத்து வர வேண்டும் என்பது இலக்கணம். இரண்டு சொற்கள் சேர்கின்றன. அதுல முதல் சொல் குற்றியல் உகரத்தை ஈராக உடையது. அப்படி வருகிற போது அது ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரமாக இருக்கலாம், அல்லது உயிர் தொடர் குற்றியல் உகரமாக இருக்கலாம். ஆனால் வேற்றுமை பொருள்ல வர வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். காசு கடை. காசு என்பது நெடில் தொடர் குற்றியல் உகரம் அல்லது ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரம். அது கடை என்ற சொல்லோடு போய் பொருந்தும் போது, வேற்றுமை பொருள்ல வருகிற போது, காசு கடை என்றால் காசை குறித்த ஒரு கடை, காசுக்கான விற்பனைக்குரிய கடை என்று வரும். காசு கடை. வரகு சமையல், வரகினால் ஆன சமையல், இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று வேற்றுமை பொருள் வந்தது. கயிறு கூட்டல் கட்டில், கயிற்றினால் கட்டப்பட்ட கட்டில். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அந்த இடத்துலையும் ஒற்று மிகும். கயிற்று கட்டில் எழுதணும், கயிற்று கட்டில்னு எழுதக்கூடாது. வயிற்று பசின்னு எழுதணும், வயிற்று பசின்னு எழுதக்கூடாது. இடையில தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி. அதனால ரெண்டு குற்றியல் உகரத்துக்கு இங்க சொல்லியிருக்காரு. ஒன்று ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரம், இன்னொன்று உயிர் தொடர்மொழி குற்றியல் உகரம். இந்த இரண்டு குற்றியல் உகரம் வருகிற போது வேற்றுமை பொருள்பட வந்தால் அந்த இடத்தில் வல்லெழுத்து மிகும் என்பது இலக்கணம் என்று பார்த்தோம். அடுத்தது, சரி, சில இடங்களில் இவ்வாறு சொன்னவர் விதிவிலக்கு சொல்வார். ஒற்றிடை இனமிகா மொழியுமாறு உளவே. சில சொற்கள்ல நடுவுல இவ்வாறு எழுத்து மிகுவது இல்லை, அத்திரத்தில்லை வல்லெழுத்து மிகலே, அங்கு வல்லெழுத்து வராது. எப்படி அப்படின்னு கேட்டா, முரசு கட்டில். ஏற்கனவே சொன்னார்ல, உயிர் தொடர் குற்றியல் உகரத்துல மிகும் என்பதற்கு வரகு சமையல் பார்த்தோம். ஆனால் சில இடங்களில் மிகாது ஒரு விதி விலக்கு கொடுக்கிறார். அந்த சில இடம் எவை? அதுதான் உரையாசிரியர்கள் தான் சொல்றாங்க. முரசு கட்டில் தான் எழுதணும், முரசு கட்டில் எழுதக்கூடாது. முரசு கட்டில் புறநானூற்று 50வது பாட்டுல வருது பாருங்க. அந்த முரசு கட்டில் எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கட்டில்னா அப்படி இருக்கணும், மெத்தைன்னா அப்படி இருக்கணும். அழகான கட்டிலை பற்றி நெடுநல்வாடு தான் சொல்லுகிறது. மிக அழகாக கட்டில் சொல்லுகிறது. கட்டில தேவி படுத்திருக்கிறாள், மேல விதானத்துல படம் வரையப்பட்டிருக்கிறது. திங்களும் ரோகிணியும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு படம். ஏனென்றால் பாண்டிய அரசனுடைய கட்டில் அது, கோப்பெருந்தேவியினுடைய கட்டில்.
ஆகவே அங்கு திங்களும் ரோஹிணியும் சேர்ந்து இருக்கக்கூடிய படம் வரையப்பட்டிருக்கிறது. அது விதானத்துல அந்த கட்டிலுக்கு ரெண்டு பக்கத்து கழியும் எப்படி என்றால் யானையினுடைய தந்தங்கள், பொருது வீழ்ந்த யானையினுடைய தந்தங்கள், போரிட்டு கீழே விழுந்து மடிந்த யானையினுடைய தந்தங்களை எடுத்து கொண்டு வந்து இதற்காக கேட்டா வீரம். அந்த கட்டில் இருக்கக்கூடிய அரசிக்கு குழந்தை பிறந்தால் பெரு வீரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்திருக்கிறார்கள். அந்த கட்டிலினுடைய வனப்பை நெடுநல்வாடை மிக அழகாக கூறும். அந்த கட்டில போடப்பட்டிருக்கூடிய மெத்தையினுடைய அழகை புறநானூற்று 50வது பாட்டு சொல்லும். மாசர விசித்த வார்குருவழுவின் மைபடும் அருங்குள் பொலிய. என்ன அழகா ஒரு கட்டில் பாருங்க. எண்ணெய் நுரை முகந்தன்ன மென்பும் சேக்கைமா. அடாடா, அதாவது நல்லெண்ணெயை கொண்டு போய் ஊற்றுறோம்னு வச்சுங்க ஒரு குடத்துல, ஒரு பெரிய அண்டாவில மேல அப்படியே அடுக்கு அடுக்கு அடுக்கா நுரை வரும். அந்த மாதிரி நுரையை கட்டு அமைந்த ஒரு கட்டில் மெத்த. எண்ணெய் நுரை முகந்தன்ன மென்பும் சேக்கை அறியாது ஏறிய எண்ணெய் பெருவர இருபால் கொடுக்கும் வாழ்வாய் ஒழித்ததை அதுவும் சாலும் தமிழ் ஒரு அறிதல் என்று சொன்னான் ஓசிகீரன் என்ற ஒரு புலவன். முன்பே பார்த்தோம். அதனால முரசு கட்டில் என்பதுல நடுவுல இக்கு வராது. நல்லா நினைவுல வச்சுங்க. அரசு பேருந்து தான் இப்பு வரக்கு போடக்கூடாது. போட்டிருக்காங்கன்னா தப்பு. அரசு பேருந்து நாகு கால் என்றுதான் வர வேண்டும். சில இடங்களில் மட்டும் மிகுவது இல்லை, விதி விலக்கு. மிகச்சில இடங்கள். அதைத்தான் இந்த நூற்பால் சொல்லுகிறது. அடுத்தது இடையொற்று தொடரும். மேல பார்த்தோம், உயிர் தொடர் பார்த்தோம், வல்லொற்று தொடர் பார்த்தோம். அடுத்தபடி இடையொற்று தொடரும் ஆயுத தொடரும் நடையாயல என்மனார் கொண்டார். இடையற்று தொடரும் ஆயுத தொடரும், இடைத்தொடர் குற்றியலுகரமும் ஆயுத தொடர் குற்றியலுகரமும் மேலே சொன்னது போலவே இங்கு நடுவிலே ஒற்று மிகா. எப்படி? எஃகு குழம்புன்னு தான் எழுதணும். எஃகு குழம்புன்னு எழுதக்கூடாது. எஃகு கால்னு தான் எழுதணும். எஃகு கால்னு தான் எழுதணும். அவ்வாறு எழுதுவதுதான் எஃகு கக்ஸு ககுடு ககுது ககுபு ககுரு என்று வரக்கூடிய சொற்கள் எல்லாம் பல்லெழுத்து வருகிற போது எஃகு குழம்பு, எஃகு கால், தெழுகு கால் என்று இந்த இடத்திலும் மிகுவதில்லை. இதுவும் இரண்டாவது விதிவிலக்கு. அடுத்தது வன்றொடர் மொழியும் மென்றொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்றிடை மிகுமே. எந்த இடத்துல மிகும்னு சொல்றாரு பாருங்க. வன்றொடர் மொழியும் மென்றொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்றிடை மிகுமே. நெல்லொற்று தொடர்மொழி நெல்லுற்றெல்லாம் வல்லுற்று இறுதி கிளையொற்றாகும் என்று சொல்லுகிறார். இப்ப வன்றொடர் மொழியும் மென்றொடர் மொழியும், முதல்ல வன்றொடர் மொழி பார்ப்போம். வன்றொடர் குற்றியலுகரத்து சொற்கள் முன்பே சொல்லியிருக்கிறார். பொக்கு கால் அப்படின்னு சொல்லுகிற போது நடுவுல வல்லொற்று மிகும், வந்த வல்லெழுத்து ஒற்றிடை மிகும். மென்றொடர் மொழிக்கு மிகும். அது எப்படி என்றால் குரங்கு குட்டி இக்கு வரணும். குரங்கு குட்டி. குரங்கு என்பது மென்றொடர் குற்றியலுகரம். அங்கும் வரும். இந்த ரெண்டு முதல் ரெண்டு நூற்பாடு ரெண்டு அடிக்கு மட்டும் பாருங்க. வரின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு அடி, ரெண்டு அடிக்கு மட்டும் பாருங்க. வன்றொடர் குற்றியலுகரமும் மென்றொடர் குற்றியலுகரமும் நடுவுல வல்லொற்று மிக பெரும் சொல்லிட்டாரு. நெல்லொற்று தொடர்மொழி எல்லாம் வல்லொற்று இறுதி கிளையொற்றாகும். இந்த நெல்லொற்று தொடர்மொழிக்கு ஒரு விதிவிலக்கு சொல்றாரு. குரங்கு குட்டிங்கிறது இங்குன்னு வருது. குரங்கு இங்கு. அதுக்கு இனமான வல்லெழுத்தை பெற்று வருவதும் உண்டு. குரக்கு குட்டி, குரக்கு பிடி அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த எழுத்து மாற்றத்தை அடுத்த ரெண்டு அடிகள்ல சொல்றார். குரக்கு பிடி, குரக்கு பிடியா பிடிக்கிறாங்க அப்படிங்கிறான். குரங்கு பிடி என்றும் சொல்லலாம், குரக்கு பிடி என்றும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நடுவுல இப்பு வர வேண்டும் என்பது இந்த இலக்கணம். அதனால அதனை பார்த்தோம். அடுத்தது மரப்பெயர் கிளவிக்கு அம்மே சாரி 415வது நூற்பா. இந்த சாரியை பற்றி நாம முன்பே பார்த்தோம். இனிய ஓசைக்காக வருவது என்று நாம் பார்த்தோம். தமிழன் பேசுகின்ற போது கூட கடமுடன் இருக்கக்கூடாது.
அடி வயிற்றிலிருந்து சத்தம் வரக்கூடாது. அத நெறிப்படுத்திட்டான். கீழே இருந்து வருகின்ற காற்றானது தொண்டை குழியில நிக்கணும். அது பாட்டு கடமுடன் வெளியில வந்துட்டுதுன்னா அதற்கு பிறகு அதனுடைய ஒலி இனிமையாக இருக்காது. அதனால வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், கேட்பதற்கு இனிய ஒலிகளை உடைய தமிழின்பால் என்னை ஆற்றுப்படுத்திய தெய்வமே அப்படின்னாரு. பாருங்க எப்படி உணர்ந்து பேசுறாரு பாருங்க. தமிழை எனக்கு தாய்மொழியாக கொடுத்த தெய்வமேங்கிறார். எவ்வளவு பெரிய பேரு இது. அதனால அவர் சொல்லுவது போல அது இனிய சொற்களை உடையதாக இருக்கிறது. அது அந்தந்த இடங்கள்ல அந்தந்த எழுத்த போட்டா வன்மை மென்மை ஆகியதெல்லாம் தமிழ்ல உருவாகிவிடும். பல பேர் எடுத்துக்காட்டுகிற ஒரு எடுத்துக்காட்டு உண்டு கம்பராமாயணத்துல. பஞ்சு ஒளிர் வெஞ்சு ஒளிர் பல்லவ மணுங்க செஞ்செறிய கஞ்சனமிர் சீரடிகளாகி அஞ்சலிட மஞ்ச என அன்னம் என இன்னும் வஞ்சமென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு ஒரு மென்மையான ஒரு இயல்பான ஒரு தோற்றத்தோட செய்து கொண்ட தோற்றத்தோட மாற்றொரு கொண்டு வருகின்ற சூர்பனகை ரொம்ப மென்மையா நடந்து வருகின்ற போது அதற்கு தகுந்த ஒரு நடையை சொல்லுவான். அதே போல யாப்பருங்கலக்காரிகையில அல்சீர் கழிநடிலடி ஆசிரிய விருப்பத்துக்கு எடுத்துக்காட்டு காட்டுகிற போது விடஞ்சூழ் அரவின் இடைநுடங்க மின்வாழ் வீசி விரையார்வேன் கடஞ்சூழ் நாடன் காளிங்கன் கதிர்வேல்வாடு மாதங்கி. இந்த மாதங்கிங்கிறவ மத்தாளம் அர்த்தாளாம். அவன் எப்படி இருந்தான்னு சொல்றான் உடனே. வடஞ்சேர் உங்கை மலைகாந்தாம் வடிக்கண்ணீல மலகாந்தாம் தடந்தோள் இரண்டும் வெய்தாந்தாம் என்னும் தங்கை தன்னுமையே. அவ கையில இருக்கிற மத்தாளம் என்ன சொல்லுகிறதா? வடஞ்சேர் உங்கை மலைகாந்தாம், அவருடைய மார்பு மலைதான் 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 என்று சொல்லுகிறதா. வடிக்கண் நீல மலர்தாம், அவருடைய கண் நீல மலர்தாம் நீல மலர்தாம் தாம் 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 என்று சொல்லுகின்றனவா என்று இவ்வாறு அதற்கேற்ற ஒலியை சொற்களாலே எழுத்துக்களாலே காட்ட முடிகின்ற நிலை இந்த தமிழில் உண்டு. அதே போல கடமுடான்னு சொல்ல முடியும். இடும் இடும் இடம் எடுத்ததோர் கடல் ஒலி இகக்கவே விடு விடு பரிஹரி குழாம் அப்படின்னு கலிங்கத்து பரணியில வரும். அதனால அந்த இடத்துல படை நடக்கிறது அதற்கு தகுந்த நடை. அதனால எழுத்தை கொண்டு ஒரு ஒலியை கொண்டு ஒன்றினுடைய இயக்கத்தை காட்டுவதுதான் இந்த தமிழினுடைய ஒரு சிறப்பு. அதை பார்த்தோம். சரி, இந்த இடத்துல மரப்பெயர் கிளவிக்கு அம்மே சாரியை. மரப்பெயர் வந்து விட்டால் அங்கு சேக்கு கிளைன்னு தேக்கங்கிளை தேக்கங்கிளை. கமுகு கூட்டல் பழம்னு கமுகம் பழம் அப்படின்னு வரும். கமுகம் பழம். இந்த தேக்கு என்பது தமிழருடைய நிலத்தில் விளைந்த ஒரு பெருமரம். இதுக்கு ஆங்கிலத்துல பேர் இல்லை பாருங்க, டீக்குன்னா TAK டீக். இது இங்கிருந்து போனது. இங்கிருந்து முதல்ல தமிழகத்திலிருந்து பெருமரங்கள் எல்லாம் சென்று பர்மாவில போய் அங்கு விளைவிக்கப்பட்டன. பர்மாவில் நிறைய தேக்கு விளைஞ்சதெல்லாம் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போனதுதான். பிறகு பர்மாவிலிருந்து இங்கு கொண்டு வந்து தேக்கு மரங்களை பெரிய பெரிய மரங்களை கப்பல்ல வெட்டி கொண்டு வந்து செட்டிநாட்டுல பல இடங்கள்ல கட்டடங்கள் கட்டினார். இங்கிருந்து ஏற்றுமதியான பொருள்கள்ல தேக்கு மரம் ஒன்று வெளிநாடுகளுக்கு. அதுபோல தேக்கங்கோடு என்று சொல்ல வேண்டும். அடுத்தது நெல்லூற்று வலியா மரப்பெயரும் உளவே. தேக்கங்கோடு அப்படின்னு சொன்னோம். தேக்கு கூட்டல் தேக்கங்கோடு, அது வல்லெடுத்தாவே இருக்கு. தேக்கங்கோடு நெல்லூற்று வலியா மரப்பெயரும் உளவே. மெல்லூற்றாவே இருக்கக்கூடிய மரப்பெயர்களும் இருக்கின்றன. எப்படி? அரசு கூட்டல் கிளை என்று சொன்னால் அரச கிளைன்னு வராது. அங்கு வல்லூற்று வராது, நெல்லூற்று தான் வரும். அரசங்கிளை, குறுங்கங்கோடு, புன்கங்கிளை என்று மெல்லூற்று தான் வரும். அது வல்லூற்றாக மாறாது. அப்படிப்பட்ட சில மரப்பெயர்கள் இருக்கின்றன. அரசங்கிளை, அரசுன்னு அந்த மரத்துக்கு பேர் வச்சான் பாருங்க. எப்ப வச்சான்? ஒரு அரசன் அந்த மரத்தினுடைய அடியில போய் உட்கார்ந்த காலத்துலதான். அவன் தவம் செய்வதற்காக, சித்தார்த்தனாக இருந்தவன் தவம் செய்வதற்காக போய் அந்த மரத்தின் நீழற்கண்ணே இருந்தான். பிறகு புத்தனானான் என்பது வரலாறு. அரசன் உட்கார்ந்து இருந்ததுனால அதற்கு பேர் அரச மரம்.
போதி மாதவன் உட்கார்ந்திருந்ததனால் அதற்கு போதி மரம் என்று பெயர். சரி, அடுத்தபடியாக ஈரெழுத்து மொழியும் வல்லொற்று தொடரும். ஈரெழுத்து மொழி நெடில் தொடரும். ஒவ்வொரு குட்டிகளும் சொல்லிட்டு வர்றாரு. ஈரெழுத்து மொழியும் வல்லொற்று தொடரும் அம்மிடை வரக்கும் உரியவை உளவே. அதுலேயும் வரக்கூடிய அம்சாரியை பெறக்கூடிய மொழிகள் இது. அம்மரபு ஒழுகும் மொழிவையினான அந்த மரபு மொழியிடத்தே நிகழும். எப்படி என்றால் அம்மிடை வருவதற்கு உரியன உள. ஏறு கோள், ஏரங்கோள், வட்டு போர், வட்டம் போர். இதென்ன வட்டுன்னு அடிக்கடி வட்டு வட்டுன்னு வருது. அது என்னன்னு கேட்டா அதுதான் சூது கருவி. சொக்கட்டான், பகடை என்றெல்லாம் சொல்லப்படும். இரு பகடை உருட்டன்றான். பகடையை உருட்டு அப்படின்னு பாஞ்சாலி சபத்துல பாரதி சொல்லுவார். பகடையை உருட்டு, போடு பகடை. பகடை என்றால் இந்த சூது கருவி. தாயக்கட்டை, சொக்கட்டான், அது வட்டு என்று சொல்லப்படும். வட்டு கூட்டல் போர், வட்டம் போர். சூதால ஆடுவத போர் என்று சொன்னான் பாருங்க. அது ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதற்கும் உண்டாங்குள் நெஞ்செய்தி 6 எய்துமோர் 6 அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். சூதனுக்கு எப்பயாவது ஒரு நல்லது உணரக்கூடிய அறிவு வருமா அப்படின்னு கேட்கிறார். எனது ஒன்று எய்தி 100 இழக்கும் ஒன்று வருவது போல இருக்கும். அதனுடைய ஆசையில் உட்கார்ந்து 100 இழப்பான். அதுதான் சூதுக்கு இலக்கணம். அதனால வட்டு என்றாலும் சூது என்றாலும் ஒன்றுதான். வட்டம்போர். ஏறு என்றால் காளை. ஏரங்கோல்னா காளையை பற்றுவது, ஜல்லிக்கட்டு. ஏரங்கோல், கோல்னா கொல்லுவது. ஏறு கூட்டல் கோல் என்றால் ஏரங்கோல்னு அங்கேயும் வரும். ஈரெழுத்து ஒரு மொழிக்கு ஏறு. ஈரெழுத்து குற்றியலுகரத்திற்கு ஏறு என்பது எடுத்துக்காட்டு. வல்லொற்று தொடருக்கு வட்டு, வட்டம்போர். வல்லொற்று தொடருக்கு அது எடுத்துக்காட்டு. இந்த இரண்டிலும் அம்சாரியை வரும் என்பது இங்கு சொல்லப்பட்டது. வட்டு, சூது, வட்டம்போர். அந்த மகாபாரதம் முழுமை அதற்கு மையமாக கொண்டது. துகில் உரிதல் சருக்கம் அப்படின்னு சொல்லுவாரு வில்லிபுத்தூர் ஆழ்வார். யாரும் செய்யாத ஒரு செயலை பாரதியார் செய்துட்டாரு இந்த பாஞ்சாலி சபதத்துல. எல்லாரும் மற்றவன் தேவியினுடைய துகிலினை உரிகிறானே, ஐயோ பாவியமா ஒருத்தன் வடமொழியில. அங்க ஒரு பெண்ணு ஒரு சபையில கொண்டு வந்து ஒரு பெண்ணை நிறுத்தி துகில உரிகிறானே என்று இறங்கினான் வில்லிபுத்தூர் ஆழ்வார். பாரதி பார்த்தான், இந்த ஒரு சொல்ல மாத்தி போட்டுட்டான். அன்னை துகிலினை மன்றிடை உரிதலுற்றான். ஒரு தாயின் துகிலினை மன்றத்தின் நடுவிலே வைத்து உரிகிறார் என்று சொல்லி அந்த உணர்ச்சியில இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். அநியாயத்துல இது பெரிய அநியாயம், அறக்கேட்டுல இது பெரிய அறக்கேடு என்று காட்டுவதற்காக. அதனால சொக்கட்டான், பகடை, வட்டு என்பதையெல்லாம் ஒரு பொருள் பன்மொழிகள். சரி, ஒற்ற நிலை தெரியாத அக்கொடு வரும் அக்களை மொழியும் உளவென முடிவ. சரி, ஒற்று நிலை தெரியாமல் அக்குச்சாரியை பெறக்கூடிய அம்சாரியை பெற்றதை பற்றி தான் இப்ப இதுவரையில சொன்னாரு. இப்ப அக்குச்சாரியை பெறுவதை பற்றி சொல்லுகிறார். குன்று கூகை அப்படின்னா குன்ற கூகை. மன்று பெண்ணை, மன்ற பெண்ணை. மன்ற பெண்ணைன்னா என்ன? பெண்ணைன்னா பனைன்னு பொருள். ஒரு ஆற்றினுடைய 2 கரையிலையும் பனை மரங்கள் மிக்கு இருந்ததுனால அந்த ஆற்றுக்கு பெயர் பெண்ணை ஆறு. பெண்ணை என்றால் பனை என்று பொருள். மன்ற பெண்ணை என்றால் மன்றத்தின் கண் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பனை மரம். குன்ற கூகை, குன்றின் கண் இருக்கக்கூடிய போட்டான் என்று பெயர். குன்ற கூகை, மன்ற பெண்ணை என்ற இடத்திலெல்லாம் அக்குச்சாரியை வந்தது. அக்கிளை மொழியும் உடவென மொழிவ. இந்த அக்கோட அன்னு சேர்ந்து வருவதும் உண்டு என்பதற்கு பார்ப்பனச்சேரி அன்சாரியையும் சேர்ந்து வந்தது. அதனால அவர் பார்ப்பனச்சேரி, பார்ப்பனக்கண்ணி என்று வரும். அது இந்த பார்ப்புன்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, ரொம்ப இளையதுன்னு பொருள். பழைய காலத்துல இந்த பிராமணர்கள்ல இளைஞர்கள் இருக்கிறாங்களே, சிறுவர்கள், இளைஞர்கள் கூட சொல்லக்கூடாது, சிறுவர்கள் வேத மந்திரங்களை அப்படியே மனதில் ஏற்றி உருவேற்றி
ஆய்வுகளுக்கும் அதை அழியாமல் அதனை திரும்ப 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 சொல்லி 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 பதிவு செய்து கொள்வார். மிக நல்ல பழக்கம், அது எல்லாரும் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வீட்டுல திருமுறைகளையும் பிரபந்தத்தையும் இன்னும் சில பக்தி பழுதுகளை எல்லாம் அப்படி விடாமல் படித்தால் 2 பயன் உண்டு. ஒன்று, பக்தியினால வரக்கூடிய பயனெல்லாம் தள்ளுங்க, அவற்றை திரும்ப திரும்ப படிப்பதனால் நினைவாற்றல் மிகும். 2வது, எந்த காலத்திலும் நினைவு தப்பாது. நினைவு கண்ணறைகள் செல் அழியாது, அப்படியே இருக்கும். அதுதான் வில் டுரான்ட் தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகத்துல எழுதுறாரு. 9 வயது பையன் ஒருத்தன் என்ன செய்தானா, ஏறத்தாழ 4000 ஸ்லோகங்களை அவன் ஒப்பிக்கிறான். 9 வயதுல அவ்வளவும் உருவேற்றிட்டான். அப்படி நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆங்கில நாட்டுல அப்படி ஒரு மேதை இருந்தான். அவனும் அதே 9 வயதுல மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் 8000 அடிகளையும் அவன் நெட்டுரு செய்துட்டான். அவன் சொன்னான், இந்திய நாட்டினுடைய சட்ட பிரிவுகள் எல்லாமே காணாமல் போனால் கூட நான் அவற்றை மீண்டும் என்னுடைய நினைவிலிருந்து கொண்டு வந்து எழுதிவிடுவேன். அந்த அளவுக்கு நினைவாற்றலை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இடையராது நெட்டுரு செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். அதற்கு எது வழி என்றால், நீண்ட நெடிய பாடல்களை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து இடையராது பயின்று பயின்று தக்க இடங்களிலே பயன்படுத்துவதற்கு அவை கொடை கொடுத்தன என்று சொல்லுகின்ற வகையில் அவற்றை எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் வேண்டும். மொழியறிஞனாக வேண்டும் என்றால் அவன் நெட்டுரு செய்யக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். 10 பாட்டும் கூட நெட்டுரு பண்ணலாம், மனனம் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். குறுந்தொகையில எத்தனையோ பாடல்களை நெட்டுரு பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு டிக்ஷன், ஒரு மொழி நடை உருவாவதற்கு காரணமாக இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அக்குச்சாரியை பெறும். இந்த பார்ப்பன கண்ணி, பார்ப்பு என்றால் இளமை என்று பொருள். ஆமையின் பார்ப்பு, நண்டின் பார்ப்பு என்று சொல்லுவது வழக்கம். பார்ப்பு என்றால் இளையது என்று பொருள். ஏன் அதுக்கு பார்ப்புன்னு பேர் என்றால், அருமையாக சங்க இலக்கியத்தில் சொல்லி இருக்கிறார், அது தாய்முகமே பார்த்திருக்குமா. பிறந்ததுல குஞ்சா இருக்கும்போது அது வேற எதையும் பார்க்கறது இல்லை, தாய்முகமே பார்த்திருப்பதனால அதுக்கு பார்ப்புன்னு பெயர். அந்த பார்ப்பு என்று சொல்லி இன்னைக்கு வழக்கில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பார்ப்பா, பாப்பா, இப்ப பாப்பான்னு சொல்றோம். அதனால இவ்வாறு சொற்கள் மருவி வந்து விட்டன. அது வேதங்களை எல்லாம் அவ்வாறு நெட்டுரு செய்ததுனால அதுக்கு பேர் வாய்மொழி ஓடைன்னு பேரு. எழுத்துல வரல, வாய்மொழி ஓடை என்று பரிபாடல் சொல்லுகிறது. அதாவது பேச்சு வழக்கிலே இருக்கக்கூடியவை அவை. அவற்றையெல்லாம் நெட்டுரு செய்து அவற்றை பாதுகாத்தார்கள். அடுத்தது எண்ணுப்பெயர் கிளவி உருவியல் நிலையும். இந்த இடத்துல ஒரு இன்றியமையாத ஒரு சொல்லை, ஒரு பொருளை இந்த எடுத்துக்காட்டு கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எண்ணுப்பெயர் கிளவி உருவியல் நிலையும். 1, 2 என்பது எண்ணு பெயர்கள். இது உருவியல்ல சொல்வது போல அன்சாரியை பெறும், அன்சாரியை பெறும் என்று அங்க சொல்லி இருக்கிறார். 1 கூட்டல் காயம், ஒன்றன் காயம். 2 கூட்டல் காயம், இரண்டன் காயம். அது என்ன காயம் அப்படின்னா, உடம்புல ஏற்படுகிற புண் என்று பொருள் இல்லை. இந்த இடத்துல காயம் என்றால் உரைப்பு என்று பொருள். வாயில போட்டா உரைக்குதுங்கிறான், அதான் காயம். அந்த காலத்துல உரைக்கின்ற பொருள்கள் சிலவற்றை கூட்டி செய்ததற்கு காயம்னு பேரு. இப்ப அதுக்கு பெருங்காயம்னு பேரு, மசாலான்னு பேரு. இந்த மசாலாங்கிறது தான் அந்த காலத்துல காயம்னு சொல்லியிருக்கிறான். ஒன்றன் காயம்னா ஒரு பொருளால் செய்யப்பட்ட காயம். அது மிளகாயால செய்யப்பட்டது, அது மிளகினாலே செய்யப்பட்டது என்று ஒன்றால் செய்யப்பட்டால் ஒன்றன் காயம். இரண்டன் காயம் என்றால் சுக்கு, மிளகு ஆகியவற்றால் செய்யப்பட்டது என்று பொருள். சுக்கு, தோரை, பயறு ஆகியவற்றையெல்லாம் சேர்த்து பலவற்றையும் கூட்டி செய்வது
காயம் என்று சொல்லப்படும். அப்படி வருவதற்கு அன்சாரியை பெற வேண்டும். ஒன்றன் காயம் இரண்டன் காயம் என்று பெற வேண்டும். இது உருவியல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எண்ணின் இறுதி அன்னோடு சிவனும்னு சொல்லியிருக்காரு. எண்ணு பேர் வருகிற போது அன்சாரியை பொருந்தும் என்று காட்டியிருக்கிறார். அடுத்தது 420வது நூற்பா, வண்டும் பெண்டும் இன்னொரு சிவனும். இந்த நூற்பாவில ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றியமையாத செய்தி. வண்டும் பெண்டும் இன்னொரு சிவனும். சாரியை பொருந்துவது பற்றி சொல்லுகிறார். எந்த சொற்கள் சாரியை பொருந்துவது பற்றி சொல்லுகிறார்? குற்றியது குறை ஈற்றை உடைய சொற்கள் சாரியை பொருந்துவது பற்றி சொல்லுகிறார். மற்ற சொற்களுக்கெல்லாம் இங்கே சொல்லல இலக்கணம், அதெல்லாம் அங்கங்க சொல்லியாச்சு. ஐயார ஈறு, இகர ஈறு, உகர ஈறு, அதே போல லகர ஈறு, லகர ஈறு, அந்த மகர ஈறு, அந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் அங்க சாரியைகளை பற்றி சொல்லிட்டார். இங்க குற்றியல உரை ஈறு மட்டும் என்னென்ன சாரியைகளை பெறும் என்று பேசுகிறார். பெண்டு என் கிழவிக்கு அன்னும் வரையார். பெண்டு என்ற சொல்லுக்கு வண்டும் பெண்டும் இன்னொரு சிவனும். இன் என்ற சாரியை வண்டு பெண்டு என்ற சொல்லுக்கு வரும். பெண்டுன்னா என்ன பொருள் என்றால் பெண் என்று பொருள். பெண்டுன்னு பெண்டுகள் இப்ப சொல்றான். இது ஒரு பிழையான வழக்கு. பெண்கள் என்பதை பெண்டுகள் என்று சொல்லுகிறோம். பெண்கள் என்பது கூட மகளிர் என்பதுதான் சரியான ஒரு பன்மை வழக்கு. இந்த கல்விகுதி பின்னால சேர்ந்து போச்சு. அது இப்ப வழக்கில் வந்து விட்டது, யாரும் விளக்குவது இல்லை. அங்கு பெண்கள் உள்ளனரா என்றால் அவ்வாறு கேட்பது ஒரு வழக்கமாக போய்விட்டது. சரியான முறைப்படியான இலக்கணம் அல்ல என்றாலும் கூட வழக்கிலே வந்து நிலை பெற்று விட்டது. பெண்டு கூட்டல் ஆள் கூட்டல் தீ பெண்டாட்டி. பெண்டாட்டி என்றால் மனைவி என்று பொருள் இல்லை, அது பிற்கால வழக்கு. இடைக்கால வரையில பெண்டாட்டி என்ற சொல்லுக்கு பெண் என்றுதான் பொருள். அங்கே நிற்பது ஆடுகொல் பெண்டாட்டிகொல் என்று எழுதுகிறார். அங்கே நிற்பது ஆணா பெண்ணா என்பதற்கு பெண்டாட்டியா, அங்கு நிற்பது ஆணா பெண்டாட்டியா? பெண்டாட்டி என்றால் பெண் என்று பொருள். அது பிற்காலத்துல அது உறவு பெயராக மாறி பெண்டாட்டி என்றால் மனைவி என்ற ஒரு பொருளை குறிப்பதாக மாறிவிட்டது. சரி, அடுத்தது யாதன் இறுதியும் சுட்டு முதலாகிய ஆயுத இறுதியும். யாது என்ற சொல்லினுடைய இறுதியும் சுட்டு முதலாகிய ஆயுத இறுதி. சுட்டு அகர சுட்டு, அகுது இகுது, யாது அகுது ஆகிய இந்த சொற்கள் உருவியலிலே சொன்னவாறு என்ன ஆகும்? அன்சாரியை பெறும். பெண்டன் கிழவிக்கு அன்னும் வரையார்னாரு. பெண்டு என்ற சொல்லுக்கு இன்சாரியை பொருந்தும், அன்சாரியையும் வரும் அப்படின்னு காட்டினார். பெண்டன் கை அப்படின்னு பெண்ணின் கை. அதே போல யாது என்பதும் அகுது என்பதும் அன்சாரியை பொருந்தும். அன்னோடு சிவனும் எண்ணிய உருவியல்ல 26வது நூற்பாவில சொன்ன செய்தியை சொல்றார். அன்சாரியை பொருந்தும். அடுத்து முன் உயிர் வருமிடத்து ஆயுத புள்ளி மன்னல் வேண்டும் அல்வழியான. அந்த உயிர் வருகிற போது, முன்னால உயிர் வருகிற போது அப்படின்னா அகுது அன்று அப்படின்னு வருகிற போது ஆயுத புள்ளி மன்னல் வேண்டும். மன்னுதல் என்றால் பொருந்துதல் வேண்டும். அது நீங்காமல் நிற்க வேண்டும் என்று பொருள். இந்த மன்னல் என்ற சொல்லில் இருந்துதான் வந்தது மன்னன் என்பது. மன்னன் என்றால் நிலத்தோடு பொருந்தியவன் என்று பொருள். மன்னன் என்பதற்கு பொருள் வேறு, வேந்தன் என்பதற்கு பொருள் வேறு. மன்னன் என்றால் அந்த இனத்திலேயே, அந்த குடியிலேயே, அந்த நிலத்திலேயே பிறந்து அங்கேயே மரபாக கண்டுவிட்டு வரக்கூடிய ஒருத்தன் தான் மன்னன். அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டா, ஏழை மக்களோடு ஏழையாக பாயிலை படுத்து உறங்குகிறான். அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் வேலை எடுத்து கொண்டு போய் பகைவர்களை தாக்கி பொருளை கொண்டு வந்து அவர்களை பாதுகாக்கிறான். அவன் மன்னன். வேந்தன் என்றால் அடையாள பூக்களாகிய போந்தை வேந்தை ஆறு என்று வரக்கூடிய பூக்களை தன்னுடைய தலையிலே வேய்ந்து கொண்டு இருப்பவன் வேந்தன். அவன் பிற்காலத்தில் உருவானவன். வேந்தன் என்பவன் மன்னன் என்பதற்கு பின்னால் வந்தவன். அவன் மன்னன் தான் இந்த நிலத்துக்கே உரியவன்.
வேந்தன் என்பவன் வேறு நிலத்திலிருந்து கூட வந்திருக்கலாம். மூவேந்தர் என்றால் அதனால்தான் மன்னர்கள் குடியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் வம்ப வேந்தர். வம்புன்னு புதுமை. இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த வேந்தர்கள்லாம் இங்கே பெண் கேட்க வருகிறார்களா, வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுகிறான் மன்னன். இந்த மன்னன் என்பவன் பழைய காலத்து இனக்குழு தலைவன். அதுதான் மன்னல் வேண்டும் என்றால் பொருந்த வேண்டும். அல்வழியான அல்வழியில இது பொருந்த வேண்டும். அகுது அன்று என்று வரும். அந்த இடத்துல ஆயுதம் போகாது என்பதற்கு தான் இந்த நூற்பா. முன்னுயிர் வருமிடத்து அன்று என்பதுல முன்னுயிர் வருகிறது. அன்று என்பது வருகிற போது ஆயுத புள்ளி மன்னல் வேண்டும். ஆயுத புள்ளி நீங்காமல் அங்கே இருக்க வேண்டும். அது அன்று அப்படின்னு எழுதணும். அது அன்றுன்னு எழுதக்கூடாது. அகுது அன்றுன்னு எழுதணும். ஏனை முன் வரினே தான் நிலையின்றே. உயிரெழுத்து வந்தா ஆயுதம் நிலைக்கும். உயிரெழுத்து அல்லாத பிற எழுத்து வந்தா, பல்லெழுத்து முதலானவை வந்தால் அந்த ஆயுத எழுத்து போயிடுங்கிறார். அகுது கடிது அப்படின்னா அது கடிது. அகுது நன்றுன்னா அது நன்று. அகுது வரும்னா அது வரும் என்று பல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து மூணுக்கும் எடுத்துக்காட்டு காட்டியிருக்கிற. அகுது கடிது, அகுது நன்று, அகுது வரும். இந்த இடத்துல எல்லாம் இந்த ஆயுத எழுத்து போய் அது கடிது, அது நன்று, அது வரும் என்று வந்துவிடும். அதனால இவ்வாறு அல்வழியில இவ்வாறு ஆயுத எழுத்து நீங்குவதும் நீங்காகும். உயிரெழுத்து வந்தா நிலைக்கும், ஏனை எழுத்து வந்தா நீங்கும் என்ற இலக்கணத்தை சொன்னார். அடுத்தது அல்வழியில எல்லா குற்றியலுகரமும் இயல்பாகும் காட்டுறார். அல்லது கிடப்பின் எல்லா முடியும் துல்லிய பண்பின் இயற்கையாகும். எப்படி? தேக்கு குற்றியலுகரம், காசு குற்றியலுகரம், இதெல்லாம் அல்வழியில வந்தா தேக்கு பெரிதுன்னு சொல்லக்கூடாது, பெரியது சொல்ல வேண்டும். தேக்கு பெரிதுன்னு எழுதக்கூடாது, இயற்கையாகும் சொல்லிட்டார். காசு சிறிது, காடு கடிது. காசு பெரிதென்றான், காசு பெரிதில்லை, எனக்கு உறவுதான் பெரிது என்று கண்ணன் சொல்லுவதாக பாரதியார் சொல்லுவார். தேக்கு பெரிது, காடு கடிது, காடு ரொம்ப கடுமையானது என்று. கடுமைய காடென்றார் அக்காட்டுள் என்று கலித்தோர் சொல்லும். காடு ரொம்ப கடுமையானதுதான். இந்த இடத்துல ஒரு பாட்டு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த கையை ராமனை காட்டிற்கு அனுப்புகிறாள். 14 ஆண்டு காலம், 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினான். ஒரு 14 ஆண்டுல நீ வா அப்படின்னு சொல்றா. போய் எங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லுகிற போது, பூடி வெங்கானம் நன்னி புண்ணிய நதிகளாடி. பூடி வெங்கானம் நன்னு புழுதி, பூடின புழுதி. பூடி வெங்கானம் நன்னி புண்ணிய நதிகளாடினாவே என்ன பொருள்னு கேட்டா, நீ துறவியாக இருக்க வேண்டும்னு பொருள். காட்டுல நீ புண்ணிய நதிகள் ஆட வேண்டும் என்றால் ஒரு துறவோனுக்கு அது கடமை. அதனால மர உரி தரித்துதான் அவன் புறப்படுறான். காட்டுல இருப்பதற்கு தகுந்த தகுதியை நாட்டிலேயே பெற்றுவிட்டு புறப்படுகிறான். அது எல்லாரும் அழுகுறாங்க. வால்மீகி சொல்லாத ஒரு செய்தியை கம்பன் சொல்லிட்டான். என்ன சொல்லுகிறான் என்றால், பிள்ளையோடு பூவை எழுத கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத. என்னென்னலாம் அழுதுதான். கிள்ளையோடு பூவை எழுத கிளி எழுதுதான், பூனை எழுதுதான். பிள்ளையோடு பூவை எழுத கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத. மாடத்துக்குள்ளார ஒடுங்கி உட்கார்ந்துருக்கூடிய பூனை அழுதுது. நாகனவாய் பறவைகள் எல்லாம் அழுந்தன. இதெல்லாம் சரி, இதெல்லாம் யாரு வேணாலும் பாடலாம். கடைசியில சொன்னான், பிள்ளையோடு பூவை எழுத கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத. உரு அறியா பிள்ளை எழுதுனா, வயத்துல இருக்கிற பிள்ளையெல்லாம் எழுதுனா. உரு அறியா பிள்ளை எழுத வள்ளல் வடம் புகுவான் எந்தெந்த மாற்றத்தால். ராமன் காட்டு போகிறான்னு கேள்விப்பட்டு அவ்வாறு எல்லாமே உயர்ந்தனை உயிர்கள் எல்லாம் எழுதன, அகிரணை எல்லாம் எழுதன என்று அவன் பாடுவான். அதை பார்த்தோம். அதனால இந்த புண்ணிய நதிகளாடிங்கிற பொருளுக்கு உண்மையிலே அவங்க ஒரு துறவியாக இருக்க வேண்டும். இல்லறத்துல கூட அவனுக்கு இன்னும் அணையோடு சென்றாலும் கூட அங்க இல்லறம் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார் ரொம்ப அருமையாக கம்பர் கைகேயினுடைய கூற்றாக. அடுத்தது தேக்கு பெரிது, காசு சிறிது, காடு கடிது. காடு கடிது, கடுமையானது என்று பொருள்.
அடுத்தது வந்தொடர் குற்றியலுகரத்தை பற்றி சொல்லுகிறார். வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து மிகும். இது ஏற்கனவே நாம பார்த்தோம். அது திரும்ப இந்த இடத்துல வல்லொற்றுக்கு சொல்லுகிற போது ஒவ்வொரு குற்றியலுகரமா சொல்லி கொண்டு வருகிற போது வந்தொடர் குற்றியலுகரத்தையும் சொல்றாரு. பாக்கு கடிது இந்த இடத்துக்கு தான் நம்ம பார்த்தோம். அந்த அரை மாத்திரையிலையும் குறைந்து ஒலிக்குங்கிறத. ரெண்டு இடத்துலையும் வல்லெழுத்து வந்துட்டா என்ன பண்ணுறது? நடுவுல அந்த உகரம் சிக்கி கொண்டு அளவுல குறைந்து ஒலிக்கிறது. பாக்கு கடிது. பாக்கு என்பது கமுகு, பாக்கு, இவையெல்லாம் ஓரெழுத்து ஒரு பொருள் பன்மொழிகள். பாக்கு கமுகு என்பது. அது பாக்கு வெட்டின்னு ஒண்ணு இருந்தது. உங்களிலே சிலருக்கு தெரிந்திருக்கும். பாக்க வெட்டுவதற்கு பயன்படுவது. அதை பற்றி ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. பாக்கு வெட்டியில் அகப்பட்டது போலன்னா, பாக்கு வெட்டியினுடைய ரெண்டு கத்தி பக்கத்திலையும் அகப்பட்டது போல அது ஒரு துன்பம். இது யாரும் பழைய காலத்துல சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா சங்க இலக்கியத்துல தேய்புரி பழங்கயிறு போலன்னா ரெண்டு பக்கமும் இழுக்குது கயிறு. நடுவுல இந்த கயிறு எப்ப அறுந்துக்குமோன்னு இருக்குதான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ரெண்டு பக்கத்துலயும் யானை இழுக்குது. கயிறோ அறக்கூடிய நிலையில இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை இருந்து அங்கு ஓமைப்படுத்தலாம். இது எல்லாத்த விட ஒரு பாட்டு இப்ப சொல்றேன் கேளுங்க. ஒரு பாக்கு வெட்டி காணாமல் போனவனை பற்றி கையறு நிலையாக ஒரு புலவன் பாடுவான். என்கிட்ட ஒரே ஒரு பாக்கு வெட்டி இருந்தது. அது காணாம போச்சு, யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்கன்னு கேக்குறான். அது எதுக்கு பயன்பட்டுதான்? விறகு தரிக்க. என் வீட்டுல ஏதாவது அடுப்புக்கு விறகு என்ன வெட்டணும்னு இந்த பாக்கு வெட்டி வேண்டாம். அருவாள்லாம் கிடையாது. இந்த பாக்கு வெட்டியால் தான் வெட்டுவேன். விறகு தரிக்க, கறி நறுக்க, கொஞ்சம் கீரையை நறுக்கணும்னா அதுக்கு இந்த பாக்கு வெட்டி தான். விறகு தரிக்க, கறி நறுக்க, வெண்சோற்று உப்புக்கு அடகு வைக்காம பாருங்க. உப்பு வாங்கணும்னு கொஞ்சம் அடகு வச்சுக்கலாம்னு இந்த பாக்கு வெட்டி அடகு வச்சு உப்பு வாங்குவேன். விறகு தரிக்க, கறி நறுக்க, வெண்சோற்று உப்புக்கு அடகு வைக்க, பறகு பறகென்றே முதுகு சொரிய. முதுகு பக்கம் அரித்தாலும் இந்த பாக்கு வெட்டி தான் எனக்கு சொரிந்து கொள்வதற்கு பயன்படும். அப்படிப்பட்ட பாக்கு வெட்டி காணாமல் போய்விட்டதேன்னு ஒரு கையறு நிலையா ஒரு பாக்கு வெட்டிக்கு பாடுறான். ஆபர்கிராம்பி என்ற ஒரு அறிஞன் சொல்லுகிறான், பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளுகின்ற பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு குண்டூசியாகவும் இருக்கலாம், இமயமலையாகவும் இருக்கலாம். ஆனால் அதை பாடுகின்ற முறையினால அதற்கு சிறப்பு வரும். இமயமலையை பற்றி பாடுகின்ற பாட்டு சிறப்பு இல்லாமல் போய்விடலாம். ஆனால் குண்டூசியை பற்றி பாடுகின்ற பாட்டு ரொம்ப சிறப்புடையதாக ஆகலாம். அது கவிஞன் ஆக்குவது அவன் கையில் இருக்கிற ரசவாதம். அவன் சாதாரணமான பொருளை எல்லாம் கூட, மிக எளிய பொருளை எல்லாம் கூட மிக உயர்ந்த தன்னுடைய புலமையினால மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போய் வைத்து விடுவான். சரி, பாக்கு கடிது இருப்பு கெட்டது என்ற இடத்துல எல்லாம் வல்லொடர் குற்றியலுகரத்துல வல்லெழுத்து மிகும் என்பது இலக்கணம். இந்த இடத்துல நீங்க நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எழுவாய் தொடர்னு ஒண்ணு இருக்கு. ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். ஊர் நன்று என்பது எழுவாய் தொடர். இதுல நடுவுல எந்த விதமான உருவும் இல்லை. இந்த எழுவாய் தொடர்ல வந்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் பாக்கு கடித்தான் இக்கு போட்டுதான் எழுதணும். பல பேர் இப்படி போடுறது இல்லை. பாக்கு கடித்தான்னு எழுதுறாங்க. கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். பாடம் சொல்லிக் கொடுப்பது அது சொல்லிக் கொடுப்பதில்லை. இது வந்தொடர் குற்றியலுகரத்தில் வருகின்ற எழுவாய் தொடர். என்ன தொடர்? வந்தொடர் குற்றியலுகரத்தில் வருகின்ற எழுவாய் தொடர். இந்த இடத்தில் ஒற்று மிகும். பாக்கு கடித்தான், பாட்டு கேட்டான் என்று எழுதுங்கள். பாட்டு கேட்டான்னு எழுதக்கூடாது. பாட்டு கேட்டான், பாக்கு கடித்தான் என்று எழுத வேண்டும். நோக்கு சிறிது என்று எழுத வேண்டும். சரி, வந்தொடர் குற்றியலுகரத்துக்கு சொன்னார். அடுத்தபடி மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு சொல்லுகிறார். சுட்டு சினை நீடிய மென்தொடர் குற்று. அங்கு என்பது ஆங்கு, அதான் சுட்டு சினை நீடியது. சுட்டு நீடி இருக்கு. சுட்டு எடுத்து நீட்டுனா எப்படி வரும்? ஆன்னு வரும். ஆ, ஆங்கு
சுட்டு சிறை நீடிய மென்தொடர் மொழியும். அது என்ன மென்தொடர் மொழி? இங்கு வர்றதுனால ஆங்கு. சுட்டு சிறை நீடிய மென்தொடர் மொழியும் யாவினா முதலிய மென்தொடர் முடியும். யாங்கு யாங்கு யா என்பது வினா எழுத்து. அதை முதலாக கொண்டிருக்கூடிய மென்தொடர் மொழி, மென்தொடர் குற்றியலுகரம். ஆங்கு யாங்கு இந்த ரெண்டு வந்தால் ஆயியல் கிரியா வல்லெழுத்து இயற்கை. அங்கு ஆங்கு கண்டான் யாங்கு சென்றான், ஆங்கு கண்டான் யாங்கு சென்றான். அதே போல எங்கு போனான்னு எழுதணும், எங்கு போனான் எங்கு சென்றான்னு எழுதணும். பாரதிதாசன் கேட்கிறார், என்ன சுப்புரத்தனம் இந்த இடத்துல வல்லூற்று மிகுமா அப்படின்னு கேட்கிறார். எங்கு சென்றான்னு தான் எழுதணுமா? ஆமா, அப்படித்தான் எழுதணும், அதுதான் இலக்கணம்னு சுப்புரத்தனம் இலக்கணம் சொல்லி கொடுக்குறாரு. பாரதியார் நல்லா இல்லையே காதுக்குங்கிறாரு. நல்லா இல்லைன்னாலாம் சொல்லக்கூடாது, அதுதான் இலக்கணங்கிறாரு சுப்புரத்தனம். அதனால பாரதிதாசன் ரொம்ப இலக்கணத்துல ரொம்ப தேர்ந்த பெரும்புலவன். 16 வயதுல உட்கார்ந்து கூட்டத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு படித்த ஒரு பெரும் புலவர் திருவிளையாடல் புராணம் பாடம் சொல்றாரு. அல்லையீது 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 என்று நான் மறைகளும் கேளாயின்னாரு. உடனே ஒரு கேளா இல்லைங்க, கேளாதான் பாடம் அப்படின்னாரு. ஒண்ணும் தெரியாது, சின்ன பையன் சும்மா இருந்தார். அதெல்லாம் என்னுடைய வயசை பற்றியெல்லாம் சொல்லாதீங்க, பாட்டு தப்பா சொல்றீங்க அப்படின்ட்டாரு. உடனே திருவிளையாடல் புராணத்தை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தா பாரதிதாசன் சொன்னது சரியாகிறது. நான் மறைகளும் கேளா அப்படின்னு இருக்கு. உடனே நீ யார்கிட்டப்பா படிச்ச அப்படின்னு கேட்கிறார். நான் உடனே பங்காரு புத்தரிடம் பயின்றேன், பாரம் பெரியசாமியிடம் பயின்றேன், பெரியசாமி புலவரிடம் பயின்றேன், மகாத்மான் பூவா பெரியசாமி பிள்ளை அவரிடம் பயின்றேன்னு சொன்ன உடனே ஓ அப்படிப்பட்டவரிடம் பயின்றாயான்னு கேட்கிறார். அதனால அந்த காலத்துல கல்வி என்பதே இலக்கண கல்வியாக இருந்தது. இந்த இலக்கண கல்வி கற்றவன் தான் கற்றவனாக மதிக்கப்பட்டான். பிற்காலத்துல நல்ல படித்தவர்கள்லாம் கூட என்ன சொல்லுறாங்க, இலக்கணம் எனக்கு கொஞ்சம் வீக்குங்க மாதிரி. என்ன வீக்கு? அதுல எப்படி இருக்க முடியும்? இலக்கியம் எல்லாம் படித்தவன் இலக்கணத்திலையும் தேர்ச்சி உடையவனாக இருந்தே தீர வேண்டும், அடிப்படை. அதனால அவ்வாறு இந்த இடத்துல இலக்கணம் சொல்றாரு பாருங்க. யாங்கு சென்றான் ஆங்கு கண்டான் என்று எழுதுவதுதான் முறை என்று சொன்னவர் அதுக்கு ஒரு விதி விலக்கு சொல்றார். இந்த யாங்குக்கு மட்டும் யாவினா மொழியே இயல்பும் ஆகும். இந்த யா என்பது சில இடங்கள்ல மிகாமல் இருத்தலும் உண்டு. யாங்கு சென்றாய் என்று வரும். ஆனா அங்கு இங்கு ஆங்கு இவையெல்லாம் கண்டிப்பா உற்று நிற்கே தீர வேண்டும். பாரதிதாசன் சொன்னது மாதிரி யாங்குக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு. சரி, அண்ணான் மொழியும் தன்னிலை தெரியா. அது தெளிவா அடுத்தபடி சொல்லிட்டாரு பாருங்க. அங்கு இங்கு உங்கு இவைகளெல்லாம் வலி மிகும். அண்ணான் மொழியும் தன்னிலை தெரியா. அங்கு இங்கு உங்கு யாங்கு இவை வலி மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த உரையிற்கோடல்ங்கிற உத்தியில உரையாசிரியர் ஒரு செய்தி சொல்றாரு. இன்று கொண்டான் நன்று செய்தான் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் மிகுவது இல்லை. இன்று கொண்டான் நன்று செய்தான் அப்படின்னு வருகின்ற இடத்துல மிகுவது இல்லை. சரி, உண்டு என் கிளவி உண்மை செப்பின். இந்த உண்டுங்கிற சொல்லுக்குள்ள இலக்கணத்தை இப்ப சொல்றார். உண்டு என் கிளவி உண்மை செப்பின், அதனுடைய உள்ள நிலையை சொன்னால், உண்மை என்றால் உள்ள நிலை. உண்டு என்ற சொல்லை சொன்னால் முந்தை இறுதி மெய்யோடும் கெடும். அதனுடைய இறுதி எது? டூ. டூனா ரெண்டு இருக்கு, அதுல இட்டு ஊ. அந்த குற்றியல் உகரம் மெய்யோடும் கெடும். இறுதியில் இருக்கின்ற உகரம் மெய்யோடு கெடுதலும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மேநிலையற்றே மேநிலை ஒற்றே அகாரமாதலும். அந்த உண்டுங்கிறதுல இருக்கிற இன்னுங்கிற மேநிலை ஒற்று அது அகாரமாகும், உள் என்று ஆகும்.
ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தேன் வல்லெடுத்து வரும் காலையான பொருள் அப்படின்னு இதுல வல்லெடுத்து வருது. வந்தா உண்டு பொருள்னு வரும், உள் பொருள்னு வரும். இப்படியும் வரும் என்று சொல்வதனால உண்டு பொருள் என்றும் வரும், உள் பொருள் என்றும் வரும். இந்த பாட்டினுடைய உள் பொருள் எது அப்படின்னு கேட்பான். உண்டு பொருள் உள் பொருள் என்று ரெண்டும் வரும். அதனால அந்த ஒரு சொல்லுக்கும் சொல்றார் இடையராது. உண்டு என்பதற்கு ஏன் சொல்றாரு? அது குற்றியலுகர ஈராக இருப்பதனால இங்க சொல்றார். குற்றியலுகர புணரியல்ல சொல்லுகிறார். அடுத்தது திசை பெயர். இது மிக மிக இன்றியமையாத ஒரு இடம். இந்த இடத்துல நாம் பிழை செய்து கொண்டிருக்கிறோம் பலர். அந்த பிழை போக்கிக் கொள்வதற்கு இந்த நூற்பா மிகவும் பயன்படும். இருதிசை புணரின் ஏழை வருமே. வடக்கு கிழக்கு அப்படின்னு வந்தா வடக்கே கிழக்குன்னு வரும். அது இந்த காலத்துல வழக்கம் இல்லை. ரெண்டு திசை பேர் சென்றால் மேற்கே வடக்கேன்னு வரும், மேற்கு வடக்குன்னு மேற்கே வடக்கேன்னு வரும், வடக்கே கிழக்கு அப்படின்னு வரும். இது பழைய காலத்து நிலை. அடுத்தது திரிபு வேறு கிளப்பின் ஒற்றும் இறுதியும் கெடுதல் வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டா, வடக்கு என்பதுல திரிபு வேறு கிளப்பின் வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படின்னு வருகிற போது இது திரியும். அப்படி திரிகிற போது என்ன ஆகும் என்றால் ஒற்றும் இறுதியும் கெடுதல் வேண்டும். இக்கும் கூவும் கெட்டு போய்விடும். அப்படின்னு எப்படி வடகிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு இதுதான் இப்ப வழக்கம். வடகிழக்குலதான் வருகிறது வடகிழக்கு. இக்கு கூ ரெண்டும் கெடும்னாரு. அடுத்த ரெண்டு அடியில நூற்பாவில ஒற்றுமை திரிந்து நகாரமாகும் தெற்கொடு உணரும் காலையான. தெற்கு மேற்கு அப்படின்னு வருகின்ற போது தென்மேற்கு என்று ஆகும். தென்கிழக்கு தென்மேற்கு என்று வரும். தென்கிழக்கு என்று சொல்வது நல்ல எடுத்துக்காட்டு. வடகிழக்கு தென்கிழக்கு. அதனால இந்த ரெண்டுக்கும் திசைப்பெயர் புணர்ச்சியை பற்றி சொன்னார். அடுத்தது எண்ணு பெயர்களை பற்றி சொல்லுகிறார். 1, 2, 3 முதலான எண்ணு பெயர்களை பற்றி பேராசிரியர் மூவா அவர்கள் மொழி நூல்ல 1 முதல் 10 எண் வரையில இருக்கக்கூடிய எண்கள் எப்படி தோன்றினா அதற்கு என்ன பொருள் எல்லாம் எழுதுறாரு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியர் சொன்னதற்கு ஏற்ப சொற்கள் எல்லாவற்றுக்கும் பொருள் உண்டு. கால ஓட்டத்துல சில சொற்களுக்கு பொருள் அறியப்படாமல் மறைந்து போயின. என்ன பொருள்ங்கிறத நாம உற்று பார்த்தாலும் தெரியும். காலையில ஒருத்தர் உடம்பு நலமா தேவலாமான்னு கேட்டாரு. அது என்ன தேவலாம் அப்படின்னா தேவலை அப்படின்னு சொல்லணும். தேவலைன்னு என்ன பொருள்? தாழ்வு இல்லைன்னு பொருள். தாழ்வு இல்லைங்கிறது தாவலைன்னு ஆகி தேவலைன்னு ஆயிடுச்சு. அதனால எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. சரி, உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே, அது தெரிந்து கொள்ளக்கூடியவனுடைய ஆற்றலை பொறுத்தது என்று பேசுகிறார். இப்ப எண்ணு பெயர் புணர்ச்சியை சொல்லுகிறார். 1 முதலாக 8 இறுதி 1லிருந்து 8 வரையில எல்லா எண்ணும் 10 முன் வரின் 10 என்ற எண்ணின் முன் வந்தால் 10 கூட்டல் 1 10 கூட்டல் 2 10 கூட்டல் 3 என்று வறுமையானால் குற்றியலுகரம் மெய்யோடும் கெடுமே. குற்றியலுகரம் மெய்யெழுத்தோடு கெடும். எப்படி? 10 என்றால் 10 1 என்பது முற்ற இன் வரும் இரண்டலங்கடையே. 2 என்ற எண்ணம் மட்டும் விட்டுடுங்க. 1 1 2 3 4 5 6 7 8ல 2 விட்டுட்டு பாக்கி எல்லாம் என்ன ஆகும்? இன்சாரியை பெறும். 10 என்பதுல குற்றியலுகரம் மெய்யோடு போயிடும், 2 போயிடும். அப்ப 10 இருக்கு. அது இன்சாரியை வந்தா 11 11 13 13ன்னு எழுதக்கூடாது. 13 14 18 என்று எழுத வேண்டும். 2க்கு சொல்லலையே அப்படின்னா 2 அடுத்த நூற்பாவில சொல்றார்.
பத்தன் ஒற்றுக்கட நகரம் இரட்டல். அங்க 10ல் இருக்கக்கூடிய ஒற்று கெட்ட பிறகு நகரம் 2ஆக இரட்டிக்கும். 2 வருகிற போது 10 கூட்டல் 2ன்னா அந்த 2 போன பிறகு நகர விற்று வந்து 12 என்று அது இரட்டிக்கும். 12. இந்த இடத்துலதான் நிறைய பேர் பிழையா எழுதுவாங்க. 12ன்னு எழுதுவான், 12ன்னு எழுதணும். கோவை மாவட்டத்துல பேச்சு வழக்குல சரியா அது சொல்லுவாங்க. யாரும் கோவை மாவட்டக்காரர்களை கண்டுபிடிச்சிடலாம் இது சொல்றதுல இருந்து. 12 2ம்பாங்க, 12 என்று சொல்லுவாங்க. அதுதான் சரி. அதனால அடுத்தது 10 கூட்டல் 2 12. குற்றியலுகிற ஈரும் தகர ஒற்றும் கெட்டு போக நகர ஒற்று வெட்டிக்கும் என்பது இங்குள்ள இலக்கணம். 1000 வரினும் ஆயிரம் தெரியாது. 1000 வந்தாலும் 10 கூட்டல் 1000 அதே போல இன்சாரியை பெற்று 10000 என்று ஆகும். 10000 என்று ஆகும். அடுத்தது நிறையும் அளவும் வரும் காலையும் குறையாதாகும் இல்லன் சார்பு. நிறை குறித்த பெயர்கள், அதாவது எடுத்தல் அளவை குறித்த பெயர்கள், அளவு பெயர்கள், முகத்தல் அளவை பெயர்கள், இவைகள் வருகிற போது குறையாதாகும் இன்னன் சார்பு. இன் என்ற சாரியை குறையாமல் வர வேண்டும். கடஞ்சு என்பது பழைய காலத்தில் ஒரு நிறை பெயர். எடுத்தல், அதாவது தராசால நிற்கிறவன் 2 கடைஞ்சு இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். கடைஞ்சு என்பது நிறுத்தல் அளவை பெயர். அது என்ன கடைஞ்சுன்னு எவ்வளவு அப்படின்னா இந்த காலத்துல சொன்னா 1/6 அவுன்ஸ். அதுதான் கடைஞ்சு. 1/6 அவுன்ஸ். அது எங்கேயும் போடல. 1/6 அவுன்ஸ் தான் கடைஞ்சு என்பது. அது பொன்னை குறித்து நிற்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு அளவு பெயர் கடைஞ்சு என்பது. அத கடைஞ்சுங்கிறது பொன், அதை வாரி இறைக்கிறார் பட்டினத்தார். திருவிடைமுருகு தலபுராணத்துல அதை பற்றி சொல்கிறார். காசும் பொன்னும் கலந்து தூவியும். அவரு பட்டினத்தார் போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு, சேரா இருந்திருக்கு, சேர்த்து தவளைகள்லாம் இருந்திருக்கு. தவளைகள்லாம் சத்தம் போட்டோம்னா அவையெல்லாம் அற அற என்று சொல்லுவது போல இருக்கு. காதல் கேட்டுதான். அதாவது சிவனுடைய பெயர்களை சொல்லுகிறனவே இவற்றுக்கு ஏதாவது பரிசும் கொடுக்க வேண்டுமே என்று கருதி காசும் பொண்ணும் கலந்து தூவினாராம். கடஞ்செல்லாம் எடுத்து, தண்டம் இருந்த கடஞ்செல்லாம் எடுத்து அந்த தவளைகளுக்கு பரிசாக தூவினார் என்று ஒரு புராணம் சொல்லுகிறது. பதின்கழஞ்சு. அதே போல முகத்தல் அளவை பெயர்களை பதின்கலம். இந்த கலம்ங்கிற அளவு பெயர் இப்ப இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன் வரையில இருந்தது. 2 கலம்ங்கிறது ஒரு மூட்டை. நெல்லுக்கு தான் அது பெயர், அளவு பெயர். அது முகத்தல் அளவை பெயர் பதின்கலம். அங்கு இன்சாரியை பொருந்தும் அப்படின்னார். பதின்கலம் நெல்லு. இந்த களத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த காலத்துல சொன்னாங்க. ஒரு நெல்லு, ஒரு வயல் எவ்வளவு விளையும் அப்படின்னா 1000 கலம் விளையும். ஒரு வேலின்னா ஒரு 1000 கலம் விளையும். வேலி 1000 விளையுட்டாக அப்படிங்கிறார் பட்டினப்பாளையில. ஒரு யானை படுக்கிற இடத்துல 7 யானைக்குள்ள நெல் விளையணும், அப்பதான் அது நிலம். அவ்வாறு அவ்வளவு செழுமையான நிலம் என்று சொல்லுகிறான் பட்டினப்பாறை ஆசிரியர். வேலி 1000 விளைவுட்டாக அப்படின்னார். அதனால பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழல் அவர்னா. அதனால அரசர்கள் என்ன பெரிய அரசர்கள், அரசர்கள் தான் தாங்கி பிடிக்கிறவன் இந்த உழுகின்ற வேளாளன் தான். இந்த உழவு தொழில் செய்யக்கூடிய உழவன் தான் அச்சாணி உலகத்திற்கே, தொடர்ந்தும் ஏற்பினது உலகம். அவன் அப்படி விளைக்கிற அந்த விளைச்சல் இருக்க, அதுதான் நாட்டினுடைய பெரும் செல்வம். அதை பற்றி சொல்கிறார். அடுத்தது 1 முதல் 9 இறுதி முன்னர் நின்ற பத்தன் ஒற்றுக்கட. 1லிருந்து 9 வரையில நின்ற பத்தன் ஒற்றுக்கட 10 என்ற சொல் வந்து சேருமானால் 1 கூட்டல் 10, 2 கூட்டல் 10, 3 கூட்டல் 10 என்று வந்தால் ஆயுதம் வந்து இடைநிலையும். ஆயுதம் இடையிலே வந்து நிற்கும்.
எப்படி 1 கூட்டல் 10 ஒரு பகுது, இது பழைய காலத்து நிலை, இப்போது வழக்கில் இல்லை. 1 கூட்டல் 10 ஒரு பகுது, 2 கூட்டல் 10 இருபகுது, முப்பகுது, நாற்பகுது, ஐம்பகுது, அறுபகுது, எழுபகுது, எண்பகுது, ஒன்பகுது என வரும். 9 வரையில. கூறியேற்கை குற்றியலுகரம் ஆறன் இறுதி அல்வழியான. எல்லா இடத்துலையும் குற்றியலுகரம் அப்படியே தான் இருக்கும். என்ன ஆயிடும்? 1 10 ஒரு பகுது போயிடுச்சு குற்றியலுகரம், 2 10 இருபகுது குற்றியலுகரம் போயிட்டுது. ஒரே ஒரு இடத்துல போகல, 6க்கு மட்டும் போகல. 6 பகுது அறுபகுது அந்த இடத்துல இருக்கிற குற்றி ஆறன் இறுதி அல்வழியான 6 என்பதில் மட்டும் குற்றியலுகரம் நிற்கும் என்று பார்த்தோம். சரி, முதலீர் எண்ணின் ஒற்று ரகரமாகும். 1 2க்கு மட்டும் 1 2 என்று ஆகும். உகரம் வருதல் ஆவையினான. இது குற்றியலுகரம் இல்லை. 1ங்கிறது குற்றியலுகரம் இருக்கு, அது 1ன்னு மாறுகிற போது இடையினர் உகரம் வந்து விடுவதனால அது குற்றியலுகரம் இல்லை. அங்க இருக்கிற உகரம் முற்றியல் உகரம். 1 2 என்பவற்றில் இருக்கக்கூடிய உகரம் முற்றியல் உகரம். அதை நினைவிலே கொள்ளுங்கள். ஒரு பகுதி இருபகுதி என வரும். இடைநிலை ரகரம் 2 எண்ணிற்கு நடைமருங்கின்றே பொருள்வையினான. 2 கூட்டல் கடல் என்று வருகிற போது இருகடல் இருவினை என்று வரும். 2 கூட்டல் கடல் இடைநிலை ரகரம் 2 எண்ணிற்கு நடைமருங்கின்றே பொருள்வையினான. 2 கடல் இருகடல் இருவினை என்று வரும். 3 மாறும் நெடுமுதல் குறுகும். 3 10 முப்பகுது. 3ங்கிறதுல இருக்கிற நெடில் முப்பகுதுன்னு குறிலாக மாறிவிட்டது. அதே போல 6 என்பது அரு என்று குறுகும், அறுபகுது. 3 ஒற்றே பகாரமாகும். 3 கூட்டல் பகுதி என்று வருகிற போது முப்பகுதி என்று பகாரமாக அது மாறி. 4 ஒற்றே ரகாரமாகும். 40, அங்கேயும் பகாரம் தான் வருகிறது. 4 ஒற்றே ரகாரமாகும். 40, அங்கு வல்லினம் வந்து விட்டது. 4 ஒற்றே ரகாரமாகும். 5 ஒற்றே மகாரமாகும். 50 என்று வருது. 8 ஒற்றே நகாரமாகும். 8 கூட்டல் பகுதி எண்பகுது என்று வரும். 8 ஒற்றே நகாரமாகும் எண்பகுது. 8 கூட்டல் 10 எண்பகுது என்று வரும். அங்கு நகர ஒற்று, அதாவது தன்னகரம் வந்தது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு நூற்பா. இதுல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கின்றது. இந்த நூற்பாவை பொறுத்த வரையில இதை படிக்கிற போது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். மிக பண்டை காலத்திருந்த இலக்கணப்படி இந்த நூற்பா சொல்லப்படுகிறது. பிறகு இந்த நூற்பாவில் ஆராய்ச்சியெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் பார்ப்போம். 9 ஒகரம் இசை தகரம் ஒற்றும். இந்த 9 கூட்டல் 10 அப்படின்னு வந்தா, 9 கூட்டல் 10 என்று வந்தால் அது என்ன ஆகும்? 90 ஆகும். 90 என்று ஆவதற்குள்ள இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இலக்கணம் இவர் சொல்லுவது எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 9 ஒகரம் இசை தகரம் ஒற்றும். 9 அப்படிங்கிறதுல முதல்ல ஓ இருக்குத, அந்த இடத்துல இத்து வரும். தகரம் ஒற்றும் அப்படின்னு வந்தா இத்து கூட்டல் ஓ தோன்னு வரும். முதல்ல ஒன்பான்ங்கிறது தொன்பான்னு ஆச்சு. முந்தை ஒற்றே நகாரம் இரட்டும். அப்புறம் தன்னகரம் வெட்டித்து வரும். தொன் தொன் 2 இன்னு தொன் பான்னு வந்தது. அப்புறம் பகுதம் கிளவி ஆயுத மகரம் கெட. ஆயுதம் மகரம் கடைசியில் இருக்கிறது கெட்டு போய்விடும். நிற்றல் வேண்டும் ஊகார கிளவி. இன்னுக்கு மேல ஊ வந்து பொருந்தும். 90. ஒற்றிய தகரம் ரகாரமாகும். கடைசியில் இருக்கிற
ஒன்பகுதுன்னு இருக்கிற டூ வந்து ரூவாயிடும். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, செருப்புக்கு ஏற்றாற் போல காலை குறைக்கிறது மாதிரி. அதாவது இருக்கிற சொல்லு எப்படி வந்திருக்குதோ அதுல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை அவர் காட்டுறாரு. இது சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தொல்காப்பியர் சரியில்லாததெல்லாம் சொல்ல மாட்டார். சரியான இலக்கண ஆசிரியர். அவர் காலத்துல 90ங்கிறது வழக்கில் இருந்தது. அது எப்படி வந்ததுன்னு பார்த்தாரு. அதுக்கு வேர் வந்து 9. 9 கூட்டல் 100 தான் 90ன்னு ஆயிருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தாரு. எதாவது போயிருக்கு, எதாவது வந்திருக்குன்னு பார்த்தாரு. சொல்லிட்டார் நூற்பாவில், அவ்வளவுதான். ஆனால் இத நாம ஆராய்ந்து பார்த்தால் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, பழைய காலத்துல 9 என்பதற்கு பழைய பேர் என்னன்னு கேட்டா தொண்டு. தொண்டு, இந்த தொண்டு கடம்பான். 90 வயது கடம்னு அர்த்தம். தொண்டு கடம்னா 90 வயது கடம். தொண்டு என்பது 9ஐ குறித்தது. தொண்டு 100 என்பதுதான் தொண்டு கடம். 9 100. தொண்டு 100ங்கிறது 90ன்னு ஆயிடுச்சு. அதுதான் சரியான புணர்ச்சி இலக்கம். 90 என்று ஆகியிருக்கும். இது அவர் கவனிக்கலையான்னா அப்படி இல்லை. இது பின்னால வந்த மறுமொழி. அவர் இருந்த காலத்துல என்ன போயிருக்குன்னு சொல்லல, என்ன வந்திருக்குங்கிறத மட்டும் பதிவு செய்திருக்காரு. அதனால தொண்டு 100 என்பது 90 என்று ஆயிற்று என்பது மொழியியல் ஆய்வு முடிவு. அத கொள்ளலாம். அடுத்தது அளந்தறி கிளவியும் நிறையின் கிளவியும். அதாவது அளக்கணும். ஒரு இடம் படிக்கும்போது மிக வியப்பா இருக்கு. ஒரு புலவன் வந்து ரொம்ப அளவற்ற அறிவுடையவனாக இருந்தா எதையும் எடுத்து சொல்ல முடியாதத கூட பிறரால் சொல்ல முடியாததையும் அவன் உணர்த்தி விடுகின்ற ஆற்றல் உடையவனாக இருப்பான். எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். இந்த மாவலி என்று ஒரு பெரிய அசுரன் இருந்தான், அரக்கன். அவன் எல்லாரையும் கீழ்ப்படுத்தி ஆண்டான். தேவர்களை எல்லாம் சிறையில் விட்டான். அவனிடமிருந்து உய்வு வேண்டும் என்பதற்காக திருமால் ஒரு வாமனனாக வடிவெடுத்து போனார். இந்த வாமனன்னா குள்ளமானவன் அர்த்தம். எவ்வளவு குள்ளமானவன்னா கம்பர் சொல்லுகிறார், பயந்தவர்களும் இகழ் குரலன். செத்தவங்க கூட இது என் பிள்ளையிலேருந்து தூக்கி போட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு குள்ள வடிவு. பயந்தவர்களும் இகழ் குரலன். குரலன்னா சிறியவன், குள்ளமானவன். அந்த குள்ளமானவன் என்ன பண்ணானா, அங்கிருந்து போய் மாவலிட்ட எனக்கு 3 அடி எனக்கு மண் கொடு. என் காலால, தன்னுடைய காலால, மாவலியினுடைய காலால கேட்கல, என் காலால. இவனே கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறான், இவனுக்கு கால் சின்னதா இருக்கும், இந்த கால் பாகம் இவ்வளோண்டு இருக்கும். அதால எனக்கு 3 அடி கொடுன்னு. அப்ப யாரும் சந்தேகப்பட்டு இருக்கணும்ல. அவன் சந்தேகப்படுறது இந்த மாவலியினுடைய இயல்பு இல்லை. யார் எதை கேட்டாலும் கொடுப்பான். அதனால கொஞ்சம் கூட ஐயப்பட மாட்டான். அப்ப அந்த அமைச்சன் சந்தேகப்படுறான். அவன் அறிவுடைய அமைச்சன் அப்படித்தான் இருக்கணும். அவன் சொன்னா, இவன் காலால 3 அடி கேட்கும் போது ஐயமா இருக்கிறது, கொடுக்காத அப்படிங்கிறான். ஆனா அவன் என்ன செய்யறான், அப்படின்னா இல்லப்பா, என்கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு போகக்கூடாது. எவனுமே போனதில்லை இதுவரையில, இவன் ஒருத்தன் போகலாமா? அதனால கயந்தரு நறும்புணல் கையில் தீண்டரும். அந்த குடம் கொடுத்த அந்த தண்ணீரை, புனித நீரை எடுத்து கொண்டு வந்து தார வார்த்து கொடுக்கறதுக்காக கயந்தரு நறும்புணல் கையில் தீண்டரும். பயந்தவர்களும் இகழ் குரலன் வளர்ந்தான். அப்படியே கிடுகிடுகிடுன்னு திரிவிக்கிரம அவதாரமா போயிட்டான். வாமன அவதாரமா இருந்தது, திரிவிக்கிரம அவதாரமா விசும்பு தோய நிற்கிறான். இப்ப அவன் கால் பெருசு, அவனுடைய பாதம் பெருசு. சரி, எவ்வளவு உயரமா வளர்ந்தான் அப்படின்னு சொல்லணும்ல. கம்பனை யாரும் வெல்ல இயலவில்லை. அவன் எவ்வளவு உயரமா வளர்ந்தானா, விசும்பின் ஓங்கினான். பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான். எதுக்க இருக்கிறவர்கள் 5 மாறு ஐயோன்னு எல்லாம் அலறி ஓடுறான். வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவேன். அந்த இடத்துல திருக்குறளை கொண்டு வந்து வச்சுட்டான்.
அதாவது உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துன்னு. நல்ல மனுஷனுக்கு கொடுத்த உதவி மாதிரி அவன் வாழ்நாள் பூரா செஞ்சுட்டே இருப்பான்ல, அது எவ்வளவு பெரிய. அதாவது பாலைவனத்துல ஒருத்தர் சாக கிடக்கிறான், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அந்த இடத்துல போய் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டான் ஒருத்தன். உடனே வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவன் ஒரு சொம்பு தண்ணியை மறக்காம கொண்டு போய் அவன் வீட்டுல ஒண்ணு கொடுத்தா சரியாயிடுமா? உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரை. யாருக்கு செய்வோங்கிறத பொறுத்து தான். அவன் நினைக்கிறானா, நன்றியோட நினைக்கிறானா, எவ்வளவு பெருசா நினைக்கிறான், எப்பேற்பட்ட உதவி என்று நினைக்கிறான். அதுபோல உயர்ந்தவர்க்கு உதவிய உதவியை போல அது வளர்ந்துதான் அப்படின்னு சொன்னான் கம்பன். அது மாதிரி அளவு நிறைகளெல்லாம் சொல்ல முடியாத எல்லைகள் எல்லாம் இருக்கின்றன மொழியில. ஆனா நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் திணை பனை என்பன அளவு பெயர்கள். அவற்றை தவறாக திணை அரிசி என்றும் பனை மரம் என்றும் அதுபோல ஒரு அளவு பெயர்களெல்லாம் கொண்டாது இல்லை. திணை பனை என்பன அளவு பெயர்கள். அந்த அளவு பெயர்களை மறைந்து விட்டன. அதே போல எண்ணு பெயர்களை பெரிய எண்ணு பெயர்கள் இருந்தன. தாமரை, ஆம்பல், தங்கம், குவளை, இவையெல்லாம் பேரன் பெயர்கள், பெரிய லட்சம் கோடி மாதிரி. என்ன சிறப்பு என்று கேட்டால் 10,000 சொல்லுவான், 10, 100, 1000 அப்படின்னு. என்ன பொருள்னா லட்சங்கிறது தமிழ்ல அப்ப சொல்லல, அத 10, 100, 1000 ஒரு லட்சத்தை. திருவள்ளுவர் கோடினாரு, அடுக்கிய கோடி பெறினும்னாரு. இதெல்லாம் பேரன்கள். அதனால இவற்றுக்கெல்லாம் கூட இலக்கணம் தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிறது. வரக்கூடிய இடங்கள்ல பார்க்கலாம். இப்ப முகத்தல் நிறுத்தல் அளவை பெயர்கள் 1 முதல் 9 இந்த அளவை பெயர்கள் இணையும் போது பார்க்கணும். 1 கூட்டல் களம் 1 களம், 2 கூட்டல் நாடி 2 நாடி. நாடிங்கிறது முகத்தல் அளவை. அதாவது 9 நாடி உடுப்பவை 2. இந்த பாட்டை கொஞ்சம் சரியா படிக்கணும், பிழை இல்லாம எழுதணும். ரொம்ப பேர் பிழையா எழுதுறாங்க இந்த பாட்டை. பெண்கடலோடாகும் பொதுவையின்றி வெண்குடை நடத்தும் ஒருமையோர்க்கும் நடுநாயாமத்து பகலும் குஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாடி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே வீழ்ப்பேமெனிலே தப்புன பலவே என்று நக்கீரர் பாடிய பாட்டு. இந்த பாட்டை திருவிக்கா ஒரு இடத்துல ஒரு மேடையில சொல்லி சாடுன்னு சாடுறாரு ஒருத்தனை. என்ன நினைச்சுக்கிட்டேன், எங்களுடைய தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் தெரியுமா? அது ஒரு பெரிய பேரரசனாக இருக்கிறவனுக்கும் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கும் 9 நாடி உடுப்பவை 2ன்னு சொல்லியிருக்கிறான். எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, இருக்கிறதெல்லாம் சமைச்சு வச்சதெல்லாம். அதுக்கு வயிறு சரியா இருக்கணும், நாக்கு சரியா இருக்கணும். எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்து விட வேண்டும் என்று ஒருத்தனை அனுபவித்து விட முடியாது. அதுக்கு ஒரு பொசுப்பு இருக்கணும். அதனால துய்ப்பேமினே தப்பு நான் பலவே. 9 யாரா இருந்தாலும் சரி, 9 நாடி உடுப்பவை 2. 4 அளவுதான் சாப்பாடு. மேல வச்சு திணித்தா அவ்வளவுதான், உடல் கெடும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் நாம் திருவள்ளுவர். வயிற்றுல இருக்கிறதுக்கு போன பிறகுதான் சாப்பிடணும், பசித்து தான் சாப்பிடணும். பசித்து புசி பின்னார்வை. அதனால அவ்வாறு 1 களம் 1 களம் 2 நாடி 2 நாடின்னு சொல்லுகிற போது ஒரு களம் 9 நாடி. அந்த பாட்டை எப்படி பிழை இல்லாம எழுதணும்னா 9 நாடி உடுப்பவை 2ன்னு இருக்கணும். எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா 9 நாடி உடுப்பது 2ன்னு எழுதுறாங்க. 2ன்னு வந்தா பண்ண இல்ல, உடுப்பவைன்னு எழுதணும், உடுப்பதுன்னு எழுதக்கூடாது. 9ங்கிறது சரி. ஒரு நாடி அளவு 9, ஒரு நாடி, அதனால 9ன்னு சரி. 9 நாடி உடுப்பவை 2. என்ன 2 உடை எவ்வளவுதான், இப்படிதான் ஆடம்பரம் போட்டாலும் மேலாடை ஒண்ணு கீழாடை ஒண்ணு, அதுதான் அவ்வளவுதான். எல்லாம் இந்த 2ல அடங்கும். 9 நாடி உடுப்பவை 2. சரி. ஆகவே குற்றியலுகரம் மெய்யூடும் கெடும்னாரு. 1 களம்ங்கிறதுல குற்றியலுகரம் மெய்யூடும் கெடும். 1 களம் 2 நாடி என்று ஆகும். 3 வந்தது ஒக்கும். 3ல என்ன ஆயிடுன்னு கேட்டா, 3 களம்ங்கிறதுல கலம்ங்கிறதுல முதல் எழுத்தாக வருகிறது இல்ல,
அந்த எழுத்ததோடு ஒத்து நடக்கும். 3 களம் முக்களம் இக்கு வந்துருச்சு பாருங்க. அதே போல முக்கடைஞ்சி முச்சாடி என்று வரக்கூடிய எழுத்துக்கு தகுந்தாற் போல மாறும். 5 ஒற்றே மெல்லெழுத்தாகும். 5க்கு அப்படி இல்லை. 5களம், 5ஆடி, 5ஊதை, 5பானை என்று அதற்குரிய மெல்லெழுத்து வந்து சேர்ந்துவிடும். காவுக்குங்க, தாவுக்குங்க, தாவுக்கு இந்து, பானைங்கிறதுக்கு பாவுக்கு இம்மு. 5களம், 5ஆடி, 5ஊதை, 5பானை என்று வரும். அவ்வாறு வருவது அளவு பெயர்கள் 5க்கு. காசா தாப்பா முதன்மொழி வரும் காலை இந்த மேலே சொல்லப்பட்ட இலக்கணத்துக்கெல்லாம் ஒரு நூற்பா தனியா இங்க வச்சாரு. இவையெல்லாம் மேலே சொல்லப்பட்டதெல்லாம் காசா தாப்பா என்ற எழுத்துக்கள் வரும்போது அமையக்கூடிய இலக்கணமாகும். அடுத்தது நா மா வா என்னும் 3 சிவனி அகரம் வரினும் 8 இயல்பே. இந்த 8ங்கிற சொல்லு ந ம வ இவற்றோடு அகரம் வரினும் ஆ என்ற 4 எழுத்துக்கள் வந்தால் இயல்பாகும். முன்பு சொன்னது போல இவை இயல்பாகும். அகரம் வரினும் 8 இயல்பே. 8 கூட்டல் நாமவன எண்ணாடி, எண் மண்டை, எண் வெட்டில், எண் அகல் என்று இந்த இடங்களிலெல்லாம் இயல்பாக மாறும் அப்படின்னு சொன்னார். அதனால 450 நூற்பாக்கள் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதற்கு இடையில ஒரு செய்தி பாருங்க. இதையெல்லாம் நாம் பார்த்த பகுதிகள்லாம் எழுத்ததிகாரம். இந்த எழுத்ததிகாரத்துல ஆங்காங்கு எழுத்து தொடர்பாக வரக்கூடிய இலக்கிய செய்திகளை நாம் பார்த்தோம். அவை மிக அளவில் குறைந்துதான் இருக்கும். ஆனால் சொல்லதிகாரம் பார்க்க போகிற போது அடுத்தபடியாக ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை பற்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். சொல் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் அமையக்கூடிய நிலை சொல்லப்படும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அவற்றுக்கு துணையாக அமையக்கூடிய நிலை சொல்லப்படும். அங்கெல்லாம் நிறைய இலக்கிய மேற்கோள்கள் கொடுத்துத்தான் சொல்லணும். அப்போதுதான் விளங்கும். அதனால அவற்றுக்கு ஏற்ற முறையில் பார்க்கலாம் என்று கூறி இந்த வருகிற இந்த நாளில் இந்த வாரத்துல 5, 6 ஆகிய 2 நாட்களும் நான் கண் அறுவை மருத்துவத்திற்காக மதுரை செல்கின்றேன். அதனால அந்த வாரத்துல கண்ணுக்கு திரையிட்டு இருக்கிறதுனால இருந்தாலும் சொல்லலாம். என்னன்னு கேட்டா நூலை பார்க்க வேண்டிய ஒரு தேவையில்லை என்றாலும் சொல்லலாம். அதற்கு பிறகு நான் அதனுடைய நிலை என்ன என்பதை போய் வந்த பிறகு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு இதுகாரும் கேட்ட அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழ் பாடம் கேட்பவர்களுடைய எண்ணிக்கையே வர வர உலகத்தில் குறைந்து வரக்கூடிய நிலையில் இலக்கணம் கேட்பது என்பது இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு நிலை என்று சொல்லுவார்கள். ஆனா இலக்கணத்துக்கு உள்ளார புகுந்து விட்டு அதுல வருகிற ஆர்வத்தின் காரணமாக பிறகு மிக மிக அதுல வேட்கை உண்டாகும். அதுதான் கேளாரும் வேட்ப முடிகின்ற ஒரு நிலை. இலக்கணத்தை பாடத்தை அரசன் சண்முகனார் சொன்னா, சிவஞான முனிவர் சொன்னா, எதிர இருக்கிறவர்கள் ஆடாமல் அசையாமல் கேட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட இலக்கண நுண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிலை கிடைத்தவை பற்றி நான் தெரிந்து மகிழ்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்பது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்பது பற்றி நான் விரைவில் அறிவிப்பேன். நன்றி, வணக்கம்.